எடுக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 - 19 வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் வசனங்கள் 13 - 19 வரை. யோவாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு யெரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். யோவாஸ் சமாரியாவிலே இஸ்ரவேலின் ராஜாக்களிடையே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்துக் கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வில்லின் மேல் வைத்தபோது எலிசா தன் கையை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன், அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியரின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆபேக்கிலே சீரியரை தீவிர முறியடிப்பீர் என்றான். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் நம்மளோட ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. இந்த நாள்ல தேவன் இந்த வார்த்தைகளிலிருந்து நம்மளோடு கூட பேசும்படிக்கு நம்ம இருதயங்களை தாழ்த்துவோமாக. கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழில ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்தி, அதற்காய் கூட நன்றி. இந்த சாயங்கால வேலையில பிள்ளைகளாகிய நாங்கள் மீண்டும் ருசியாக மோடு கூட ஐக்கியப்படும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உங்க சரீரத்தை புசிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம் ராஜா. மேஜெரிய ஒருமனப்பட்டவர்களா இருக்கிறோம். நீர் இந்த அப்பத்தை பிட்டு ராஜா, இந்த வார்த்தையாகி அப்பத்தை பிட்டு எங்களை புசிக்க கொடுக்கும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பலவீனங்கள், அசதிகள், சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க அப்பா. இந்த வார்த்தையானது புசிக்கும் போதே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசத்தின் ஊடாய் நாங்கள் கடந்து செல்லட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அவிசுவாச தன்மைகளை எடுத்து போடுங்க, பலவீனத்தை எடுத்து போடுங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கத்தக்கதாய் வெளிப்பாடுகளால எங்களை நிரப்புங்கய்யா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆகாரத்தை இந்த நேரத்துல கொடுங்க. அந்த வனாந்திரத்துல ராஜா அப்பா நீர் கொடுத்த ஒரே ஆகாரம் அப்பா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ராஜா அதை பயன்பட்டது. அதே போல எங்கள் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவையான ஆகாரத்தை இன்று உரைக்கப்படுகிற வார்த்தையிலிருந்து நாங்கள் பெறட்டும். பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க அப்பா. மனுஷன் ஞானங்கள் அற்று போகட்டும். பலமுள்ள தூதன் தாமே இறங்கி வந்து பிள்ளைகளாய் எங்களை போஷிங்க. மேய்ப்பனுடைய ஆவியானது இங்க இறங்கி வரட்டும். ஆடுகள் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. செவி கொடுக்கும்படிக்கு அப்பா இந்த சிறிய கூட்டத்தினராய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். ஒரு புக் இருந்தது. பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்தவங்க யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வரிசையாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதுல இந்த சாயங்கால வேளையில நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு நேரம் அதிகமா இல்லை, அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா நம்ம நேரத்தை முடிச்சுட்டு இந்த மலையான சூழ்நிலையில் கொடுத்து கடந்து போலாம். ஒரு சிறிது நேரம் அதனால உங்களுக்கு இந்த நாள ஒரு செய்தியை கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ரொம்ப அருமையான செய்தி இது. உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் உங்களோட கூட பேசட்டும். ஆமென். இந்த நாள்ல உங்களோட கூட கொடுக்க போற செய்தியோட தலைப்பு, இக்காலத்தில் கர்த்தருடைய வில்லிலிருந்து வெளிப்பட்ட விடுதலை நம்பு. ஆமென். ஒரு தலைப்பு கொடுக்கணும். என்ன தலைப்பு? இக்காலத்தில் ஆமென் கர்த்தருடைய வில்லிலிருந்து வெளிப்பட்ட விடுதலை அன்பு. இன்னொரு சப்டைட்டில் கொடுக்கணும்னு சொன்னா, தேவனுடைய அம்பும் வெர்சஸ் சாத்தானுடைய அம்பும். இன்னொரு தலைப்பு சப்டைட்டில் உள்ள அந்த காரியத்தை பார்க்கணும்னு சொன்னா அதெல்லாம் ரெண்டுத்தையும் சேர்த்தா பார்க்கணும். ஆமென். நீ என்கேஜா இருக்கிறீங்க? வார்த்தையை கேட்கறதுக்கு என்கேஜா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு நாள் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை அருகே கழுகுகள் ஒன்றாக கூடணும். ஆமென். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆகாரத்தை புசிக்கும்படி நம்ம கூடி வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க சகோதர சகோதரே. உங்களுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய வார்த்தை அது பட்டயமா இருக்குது. தேவனுடைய வார்த்தை அது என்னவா இருக்குதுன்னா ஜீவ தண்ணீரா இருக்குது. தேவனுடைய வார்த்தை வெளிச்சமா இருக்குது. தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் இருக்குதோ அது அநேக காரியங்களா சொல்லப்படுது இல்லைங்களா? ஜீவ தண்ணீர்னா ஜீவ அப்பமா இருக்குது இல்லைங்களா? வெவ்வேறு வகையில வெளிப்படுத்தப்பட்ட உடைக்கப்பட்ட கண்மலையா இருக்குது. உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமா இருக்குது. ஆமென்.
ஓகே, சரி, கவனிங்க, நல்ல கவனிங்க சகோதரன் சகோதரி. இந்த நாள்ல உங்களோட கூட நல்ல ஒரு முக்கியமான ஒரு பாகத்தோட கூட இந்த சுவிசேஷ செய்தியா இருந்தாலுமே அநேக காரியங்கள் இதுக்குள்ள இருக்குது. நல்லா கவனிச்சு பரிசுத்தாவின் அபிஷேகத்துல கேளுங்க சகோதரன் சகோதரி. கவனிங்க, நம்ம தெரியும், நம்ம எத்தனையாவது எலியாவின் நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, சரியா எலியாவுடைய ஊழியத்தை தேவன் 5 முறை பூமிக்கு அனுப்புவதா வாக்குரைத்திருக்கிறார் இல்லைங்களா? முதல் முறை லிட்டரலா பூமியில வாழ்ந்த எலியா, அவருடைய ஆவி யாருக்குள்ள வந்துச்சு? எலிசாவுக்கு அந்த ஆவி டிரான்ஸ்பர் ஆச்சு. எகைன் திரும்ப எலியாவுடைய ஊழியம் யாருக்குள்ள வந்துச்சு? யோவான் ஸ்நானம் கிட்ட வந்துச்சு. எகைன் அந்த யோவான் ஸ்நானக்குள்ள அதே எலியாவுடைய ஆவி இந்த கால செய்தியான இடத்துல வந்திருக்குது. ஏன் விசுவாசிக்கிறீங்களா? அதை தொடர்ந்து திரும்ப எலியாவுடைய ஊழியம் யூதர்களுக்கு போக வேண்டியதா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? எனவே தீர்க்கதரிசி அநேக செய்திகளை பேசும்போது அந்த எலியாவுடைய நாட்களை கொண்டு வந்து யோவான் ஸ்நானனுடைய காலத்துக்கும் நம்முடைய காலத்துக்கும் பொருத்தி பேசினார். ஆமென். நமக்கு தெரியும், நீங்க எத்தனை செய்தி வாச்சாலும், எலியாவை குறிச்சு செய்தி வாச்சாலும், எல்லா காலகட்டத்திலையும் தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? அந்த காலகட்டத்தை எடுத்து, அந்த காலகட்டத்துல நடந்த சூழ்நிலைகளை எடுத்துக்கொண்டு அப்படியே கொண்டு வந்து இந்த காலகட்டத்துல நம்ம எந்த காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? காலத்துல சபை காலத்தின்படி எந்த சபை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? லவோதைக்கா சபை காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் சபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்திப்புகள்ல 7வது சந்திப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? புரஜாதி யுகத்தின் முடிவு நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்படி வெவ்வேறு உலகத்தின் முடிவு வேலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாகரிகங்கள்ல க்ளோஸா ஒரு நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஒட்டுமொத்தமானது சபையானது குருட்டு நிலையை அடைந்து கொண்டிருக்கிற நேரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியா? இன்னொரு வகையில சொன்னா அதே எலியாவின் நாட்கள் ஒத்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அதனால தீர்க்கதரிசி எலியாவுடைய ஊழியத்தை மட்டும் எடுத்துட்டு கொண்டு வரல. தீர்க்கதரிசி எலியாவின் நாட்கள்ல வாழ்ந்த அதே சூழ்நிலை இந்த காலத்துக்கு பொறுத்துறார். விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? வார்த்தையோட கூட நீங்க டிராவல் பண்ணி வாங்க. நான் வந்து அடுத்த காரியத்தை நான் உங்களோட பேசுறேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ எலியாவின் நாட்களை எலியாவின் ஆவியை தேவன் எழுப்பினாருன்னு சொன்னா, பிசாசும் கூட அவன் கூட்டம் அவன் அந்த காலத்துல செயல்படுத்தப்பட்ட ஆவிகள் அவன் எழுப்புறான் இல்லைங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆவிகள் மறிப்பதில்லை என்றார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, தன்னுடைய மனிதனை எடுத்துக்கிறார் பூமியிலிருந்து. அவனுக்குள்ள தேவன் வைத்த ஆவிய இன்னொரு காலத்துல இன்னொரு நேரத்துல அதே அப்பேற்பட்ட சூழ்நிலை தேவன் அதே மாதிரி பயன்படுத்துறார். விசுவாசிக்கிறீங்களா? புரிதுங்களா சொல்றது? தேவன் என்ன பண்றாரு? ಒಂದು ಮನುಷ್ಯನೊಳಗಡೆ ಇಕ್ಕಿದ ಆತ್ಮವನ್ನು ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನ ಎತ್ಕೊಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಆ ಮನುಷ್ಯನ ಒಳಗಡೆ ಇದ್ದುವ ಆತ್ಮವನ್ನು வேறொரு காலಕ್ಕೆ ಎತ್ತ ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾರೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆனா அதே தேவன் தான். ஏன்னா ஏன் தேவன் அதே ஆவியை பயன்படுத்துறாருன்னா, தேவன் அந்த மனுஷனுக்குள்ள செய்த ஊழியம் இன்னொரு காலத்துக்கு தேவைப்படுகிறதுனால. அப்போ அதே போலதான் பிசாசும் கூட என்ன பண்றான்னு சொன்னா, அவனுடைய ஆவிய கூட பூமியில அனுப்புறான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய குமாரனை மாம்சமா அனுப்பி அவர் சிலுவையில அறையப்பட்டு மனுஷனாயே அவர் தன்மையில என்ன பண்றாரு சொன்னா, பெந்தோஸ்த நாள்ல சரி சிலுவையில எடுத்துக்கொள்ளப்பட்டு சிங்காசனத்துக்கு போனாரு. அவருடைய ஆவியுடைய சரத்தை எடுத்துக்கொண்டு சிங்காசனத்துல வச்சாரு. அவருடைய ஆவியை பெந்தோஸ்தனால அனுப்பினார். விசுவாசிக்கிறீங்களா? அதே போல பிசாசும் கூட அவன் கேட்டின் மகனாக யூதாசை வழியா வந்து திரும்ப அவன் பாதாளத்துக்கு போய் அவன் ஆவிய திரும்ப பந்தி கிறிஸ்துவின் வழியாக பூமிக்கு அனுப்பினான். பேட்டர்ன் புரியுதா உங்களுக்கு? தேவன் என்ன பண்ணாரு? குமாரன் வழியா அவனு கேட்டின் மகன்றது அவன் வந்து கேட்டின் மகன்றது யூதாசை குறிக்குது. நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? தேவபக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையில தேவன் மாம்சத்துல வெளிப்படுறது. தேவ பக்திக்கிற ரகசியம்ன்றது தேவன் மாம்சத்துல வெளிப்படுறது. அக்கிரமத்தின் ரகசியம்ன்றது பிசாசு மாம்சத்துல வெளிப்படுறது. புரியுதுங்களா? அப்போ அது முதலாம் வருகையில சம்பவித்திருக்குமானால் திரும்ப 2ஆம் வருகையில அதே சம்பவிக்கும் இல்லைங்களா? இந்த பேட்டர்ன்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா? சொல்ற விஷயம் பேட்டர்ன்லாம் என்ன பண்ணுதுங்க? ரிப்பீட்டா தேவன் நடந்து கொண்டே வரார். அதே போல எலியாவின் நாட்கள்ல அநேக விஷயங்களை இந்த காலத்தோட நம்ம பொருத்தி பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்மேலுடைய சோதனை திரும்ப இந்த நாட்கள் ஒரு நாள் நடக்கணும், சீயோன்ல நடக்கும் சொல்லியிருக்காரா? கர்மேல்ல தேவன் அந்த காலத்துல எலியா வச்சு ஒரு சோதனை, அக்கினி சோதனை வச்சிருந்தாரா இல்லைங்களா? பாகாலுக்கு முழங்கால படிக்கிட்டாத ஒரு டீம் இருந்துச்சு. எலியா தீர்க்கதரிசி மட்டும் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அங்க சொல்லப்படுது, நீ என்ன பண்ணு சொன்னா, பாகாலுக்கு முழங்கால் படிக்கிற 7000 பேரை என்ன பண்றேன் நான் வச்சிருக்கிறேன். இப்ப நல்லா கவனிங்க, இந்த 7000 பேரையும் எலியா என்ன பண்ணல? எலியா பார்த்தாரா? எலியா பார்த்தாராங்களா? உங்களை தான் கேட்கிறேன். எலியா பார்த்தாரா? பைபிளை வாசிக்கலாம் உங்களுக்கு தெரியும். எலியா பார்க்கவே கிடையாது. எலியா என்ன சொல்றாரு? நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன்னு சொல்லும் போது தேவன் சொல்றாரு, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் பூமியில வச்சிருக்கிறேன்னு சொல்ற. அதே பேர தீர்க்கதரிசி நம்மளை பார்க்க கிடையாது. தீர்க்கதரிசி நம்மளை பார்த்தாரா? பார்க்கல இல்லைங்களா? தீர்க்கதரிசி ஒரு நாள் அமெரிக்காவில் அங்கலாய்க்கிறார். அமெரிக்கா அப்படி ஆகி போச்சு. நான் எந்த விசுவாசத்துக்காக நான் போராடணும், எந்த விசுவாசத்துக்குள்ள எந்த சபையாகிய மனவாட்டியை நான் ரெடி பண்ண நினைச்சனோ அது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்படும் போது தேவன் காட்டுறார், ஒரு பயங்கரமான ஒரு ஆதி பெந்தகோஸ்தை விட பயங்கரமான ஒரு மனவாட்டி வரப்போறா அப்படின்னு சொல்லி காட்டினார்.
அந்த 7000 பேருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். 7000 பேர் 7000 பேர் கிடையாது. அது மாதிரி ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு கூட்டமா நம்ம இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அதே போல கர்மேல் அனுபவம் இந்த காலத்துல ஏற்பட வேண்டியதா இருக்குது. அதே போல சூறை செடி அனுபவம் ஏற்பட வேண்டியதா இருக்குது. சார்பத் விதவை எப்படியோ அந்த சூழ்நிலை இந்த காலத்துல ஏற்பட வேண்டியதா இருக்குது. காகத்தை கொண்டு போஷிக்கிற அந்த நிலை இந்த காலத்துல ஏற்பட வேண்டியதா இருக்குது. அதே போல எலியாவுடைய ஆவி ஒரு நேரம் வரும்போது டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. யாரோ ஒரு நம்பர் இருக்குல்ல, கரெக்டுங்களா? எலியாவுடைய ஆவி என்ன பண்ணுச்சுங்க? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக, எலியா காட்சியை விட்டு போன பின்பதாக ஆவி என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு? வேறொரு நபருக்கு எலிசா மேல வர வேண்டியதா இருந்துச்சு. இப்போ அந்த எலியா தீர்க்கதரிசியா இருக்கும் பட்சத்தில் எலிசா யாரா இருக்கிறாங்க? இப்போ யாருங்க சொல்லுங்களேன், உங்களதான் கேட்கிறேன். நம்மளதான் இருக்கிறோம். மனவாட்டியாளர் விசுவாசமா பேசணும். நீங்க பேசினாதான் வார்த்தை சொல்ல முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எலிசாவுடைய கூட்டம் நம்மளா இருக்கிறோம். எலியாவை பின்தொடர்ந்து போனோம். கில்கால இருந்து என்னங்க பெத்தேல்ல இருந்து யோர்தான், எரிகோ, இந்த மாதிரி எல்லாம் பின்தொடர்ந்து போனோம். தீர்க்கதரிசியுடைய செய்தியை ஃபாலோ பண்ணிட்டு போனோம். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், அதுக்கப்புறம் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்கு வரும்போது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியாவுடைய ஷால் என்னங்க? ரோப்பை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு, இல்லைங்களா? அந்த ரோப் எதுக்கு அடையாளமா இருக்குது? அதே அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்குது, இல்லைங்களா? எலியா அதே அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்குது. எலியா ஏறக்குறைய எத்தனைங்க பல வருஷம் எலிசாவை ஃபாலோ பண்ண வந்தார், இல்லீங்களா? ஏறக்குறைய பல வருஷங்கள் எலிசா ஃபாலோ பண்ண. 20 வயசுல என்னங்க அவர் பின்தொடர்ந்து வந்தாரா எலியாவை? புரியுதுங்களா உங்களுக்கு? எலியா எத்தனை வருஷம்? 20 இயர்ஸ்ல 43 இயர்ஸ்ல என்ன பண்ணாரு? அந்த ஊழியத்தை அவர் பெற்றுக்கொள்றதுக்குள்ள வரார். இதெல்லாம் கவனிங்க நல்லா. அப்ப அப்படி இருக்கும்போது எலிசாவுடைய நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எலியாவுடைய நாட்களும் எலிசாவுடைய நாட்களும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கரெக்டுங்களா உங்களுக்கு? விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம எலிசாவா இருக்கும்னா எலியாவுடைய அற்புதங்கள் பயங்கரமா 8 அற்புதங்கள் இருந்துச்சு, 4 அற்புதங்கள் இருந்துச்சு. எலிசாவுடைய அற்புதங்கள் 8 அற்புதங்கள் இருந்துச்சு. அது பப்ளிக் ஷோ இல்ல. எலியாவுடைய அற்புதங்கள் தான் என்னவா இருந்துச்சு? பப்ளிக் ஷோவா இருந்துச்சு. எலிசாவுடைய அற்புதங்கள் பப்ளிக் ஷோவா என்ன பண்ணல, நடத்தல. ஆனா பயங்கரமான அற்புத அடையாளங்களை தேவன் செஞ்சார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த ஆவி திரும்ப தேவன் குறைக்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது எலிசாவுல காலத்துலதான் மிகாயா வரலாம். மிகாயா கூட என்னவா இருக்கிறாரு? இந்த சபை காலத்துக்கு மனவாட்டி கூட்டத்துக்கு ஒரு சிறு கூட்டத்துக்கு அடையாளமா இருக்கிறார், இல்லீங்களா? முழால் படியாத WCCல சேராத ஒரு கூட்டத்துக்கு மிகாயா அடையாளமா இருக்கிறார். மிகாயோட செய்தி நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லீங்களா? அதே போல இந்த நேரத்துல திரும்பமாய் தேவன் ஒரு இந்த பேட்டர்ன் வச்சிருக்கிறார். பாருங்க, நான் அதை வாசிக்கிறேன். என்ன நடக்குது பாருங்க. சொன்னா எலிசா அவனை பார்த்து மேல, அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்போ இது என்ன அர்த்தம் சொன்னா, எலிசா காட்சியை விட்டு போகிற நேரம் வருகிறதா இருக்கு. எலிசா யாரா இருக்கிறான்? சொல்லுங்களேன், தயவு செஞ்சு சேர்ந்து சொல்லுங்களேன். எலிசா நம்மளா மனவாட்டியா இருக்கிறோம். இப்ப எலிசா மரணத்துக்கு ஏதோ வியாதியா இருக்கிறான்னு சொன்னா இன்னொரு வார்த்தைகளை சொல்லணும், எலிசா காட்சியை விட்டு போகிற நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். எலிசா என்ன பண்ண இப்போ காட்சியை விட்டு போனோம் அப்படின்னா அபிஷேகம் போகுது. அபிஷேகம் என்ன பண்ணது? முடிய போகுது. மினிஸ்ட்ரி முடிய போகுது. அப்ப அந்த முடிகிறத நேரத்துல வந்திருக்கிறோம். அந்த நேரத்துல ஒரு ராஜா இருக்கிறான். அவன் பேர் யோவாசா இருக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த யோவாஸ் ராஜாவுடைய நாட்கள்ல நம்ம சரியா வந்திருக்கிறோம். என்ன நடக்குது பாருங்க. அவன் நாட்கள் எப்பேற்பட்ட நாட்கள் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றாருன்னு சொன்னா கவனிங்க நல்லா. இந்த பேட்டர்ன் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்பேற்பட்ட நாட்கள் அப்படின்றது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, யோவாசுடைய நாட்கள் இன்றைய லவோதேக்கியா நிலையை அடைந்திருக்குது. யோவாசுடைய நாட்கள், யோவாஸ் அப்படின்றது ஒரு பார்டர் லைன் பிலீவர் அடையாளம். பார்டர் லைன் பிலீவர் என்ன அர்த்தம்? எல்லை கோட்டு விசுவாசி. அப்படின்னா விசுவாசத்துல பரிபூர்ணமாவும் இல்ல உலகத்தின் பக்கமும் சாயில, அப்படியே பார்டர் லைன்ல இந்த பக்கமும் அந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் அப்படின்ற நிலைக்குள்ளாய் சபை போய் கொண்டிருக்குது. முழுமையான அபிஷேகத்தின் கீழாயும் இல்ல, அதே நேரத்துல உலகத்தையும் சார்ந்து இல்ல. ஏன்னா இவனை குறிச்சு நீங்க மேல வாட்சி பாத்தீங்கன்னு சொன்னா அவன் தன் பிதாக்களோட வழியில் நடந்தா சில இடங்கள்ல மட்டும் நன்மையான காரியத்தை செஞ்சா, மேடைகளை விக்கிரகங்களோட மேடைகளை அகற்றினா ஒரு சில அப்படியே இருந்துச்சு. நீங்க வாட்சிங்களா உங்களுக்கு தெரியும். அப்போ முழுமையான முற்றிலுமான விடுதலைக்குள்ள அவன் வரல. அப்படின்னா ஒரு மனிதன் அப்படின்னும் போது ராஜான்றது ஒட்டுமொத்த தேசத்துக்கான பிரதிநிதியா இருக்கிறான். அப்படின்னா அந்த தேசம் அப்படின்றது ஒரு சபைக்கு அடையாளமா இருக்குதா இல்லையா? சொல்றது புரிதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த எலிசா இந்த இடத்துல ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிட்டிங் அடையாளமா இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் அங்க இருக்குது. புரியுதுங்களா? ஒரு கூட்டத்துக்குள்ள அந்த அபிஷேகம் அங்க இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்ற பாருங்க, நான் எப்படிப்பட்ட நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவாசுடைய நாளை போல எல்லைக்கோடு, அரைக்குறை, வெதுவெதுப்பு, காற்றை போல அலை பாயுதல், காற்றுகளால் அழிப்புண்டு தண்ணீரற்ற மேகங்களைப் போல எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் உணர்வில்லாதவர்களாய் சத்தியத்தை அறிகிற அறிவை பற்றிக் கொள்ளாமல் எல்லா விதமான காரியங்களிலும் அலைக்கழிக்கப்படாதிருங்கள். இன்னைக்கு இருக்கிற சபை இப்படிதான் இருக்கு.
நம்மளோட நிலையில யோசிச்சு பாருங்க. சண்டே நம்ம பார்த்த மெசேஜ் நம்ம என்னன்னாங்க, ஒரு ஸ்திரத்தன்மையில இல்ல, இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. யோவாசுடைய நாட்களை ஒத்த ஒரு நாட்கள் இருக்குது. ஆனா தீர்க்கதரிசி தெரியும், மெசேஜ் தெரியும், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா கரெக்டான பெர்ஃபெக்டான ஆவியுடைய அனாயிட்டிங் குள்ள வரல. இன்னும் நம்ம வாழ்க்கையில தகர்க்கப்படாத மேடைகள் அநேகம் இருக்குது. தகர்க்கப்படாத மேடைகள் அநேக மேடைகள் அப்படி அப்படியே என்ன பண்றோம், வைத்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் அப்படியே வச்சிருக்கிறோம். யாரோ ஒருத்தர் திருப்தி படுத்துறது ராஜா என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்கிறான். யாரோ ஒருத்தர் அதை என்ன பண்றாங்க, வர்ஷிப் பண்றாங்க. அதனால அதை அப்படியே வச்சுக்கோ. நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணலாம், ஒரு எல்லை கோட்டி விசுவாசியாவே சண்டே பிரேயருக்கு வரலாம், பைபிள் ஸ்டடிக்கு வரலாம், எல்லாம் செய்யலாம், என்கிட்ட சொல்லலாம். ஆனா இன்னும் முழுமையான விடுதலைக்குள்ளாய் தேசம் வரல. லவோதிக்கேயா போல சபை இருக்குது. பாருங்க என்ன சொல்லுது, எப்போது கற்றாலும் ஒருபோதும் உணர்வில்லாதவர்களாய் அப்படி இருக்கிறாங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? தொலைக்காட்சியில் பார்ப்பவைகளில் அப்படியே அடித்து கொண்டு போய்விடாதீர்கள். இன்னைக்கு சொல்லணும்னு சொன்னா யூடியூப்ல பாக்குறத அப்படியே அடித்து கொண்டு போய்விடாதீர்கள். இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் ஏன் புதன்கிழமை வீட்டிலே தங்கி விடுகிறார்கள்? நான் சொல்லல, என்னோட சொந்த வார்த்தையை சொல்லல, என்னோட சொந்த வார்த்தையை நான் சொல்ல, ப்ராஃபெட் சொன்ன வார்த்தையை சொல்றேன். ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக, ஏதோ ஒரு யூடியூப் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக, உண்மை என்று உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற எல்லா விதமான ஹாலிவுட்டுக்கான திறந்த வாசல் அங்க உள்ளது. யூடியூப் தான் எல்லா ஹாலிவுட்டுக்கான திறந்த வாசல். இப்போ 2 வாசல் இருக்கு, நம்ம தெரியுமா? இந்த காலத்துல 2 திறந்த வாசல் இருக்கு. 2 திறந்த வாசல். திறந்த வாசல் யாரை குறிக்கும்? ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ட் எதுக்கு குறிக்கும்? கிறிஸ்துவ குறிக்கும். இதனால என்னங்க, மேகத்துல 7 முத்திரைகள் வந்திருக்கிறார், அதான் திறந்த வாசல். இன்னொரு திறந்த வாசல், பாதாளத்தில் திறந்த வாசல் யூடியூபா இருக்குது. எதுவா இருக்குது? ஆன்லைன் யூடியூப். அதானங்க, டிவி யாரும் இன்னைக்கு பாக்குறது கிடையாது, எல்லாம் இதுல வந்துருச்சு, எல்லாம் இதுல வந்துருச்சுங்க. கரெக்டுங்களா உங்களுக்கு? அதுதான் அந்த திறந்த வாசல். பிசாசு அது மூலமா கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறான் இல்லீங்களா? அப்ப தேவன் என்ன பண்றார், தன் வார்த்தையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் இதுல கிரியை செஞ்சிருக்கிறார், இந்த மெசேஜ் மூலமா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கவனிங்க. அப்போ பாருங்க, அங்கேதான் எல்லா விதமான ஹாலிவுட்டுக்கான திறந்த வாசல் உள்ளது. இப்பொழுது அந்த ராஜா என்ன நினைத்தான் என்று, காற்று எந்த திசையெல்லாம் அடிக்கிறதோ அந்த திசையிலெல்லாம் போகலாம், அப்படியே போகலாம் என்று அவன் நினைத்தான். அவன் என்ன நினைச்சான், எந்த பக்கம் காத்தடிக்குதோ அப்படியெல்லாம் போலாம். அவனோட நிலைப்பாடு அப்படி இருக்குது. ஒருவேளை நம்ம நிலை அப்படி இருக்குதா? ஒருவேளை அப்படி நிலை இருக்குதா? அவங்க நிலை எப்படி இருக்குதா பாருங்க. எந்த பக்கம் காத்தடிக்குதோ, எது நலமானபடி நம்மள என்ன பண்றாங்க, பூசி முழுகுறாங்களோ, நம்ம செய்யற தவறுகளை சொல்லாம அந்த பக்கம் போலாம் அப்படி நினைக்கிறோமா? லவோதிக்கேயா நிலை எது? புரியுதுங்களா? நான் கீழே காரியத்தை குறிச்சு சொல்றேன் பாருங்க. பாருங்க, நீங்கள் ஒருபோதும் நிலையா இருப்பதில்லை. என்னங்க, ஸ்டாண்டர்ட் மைண்ட் இல்ல, வார்த்தையில ஸ்டாண்டர்டான ஒரு மைண்ட் இல்ல. எதை விசுவாசிக்கிறவர்கள் என்றே உங்களுக்கு தெரியவில்லை. எதை பிலீவ் பண்றோன்னே நமக்கு தெரியல. எந்த காலம் அது? யோவாசுடைய நாட்கள் திரும்ப வந்திருக்குது. அபிஷேகம் திரும்ப போறதுக்கான, எலிசா திரும்ப காய்ச்சல் விட்டு போகிற எலிசான்றது இந்த காலத்துல அனுப்பப்பட்ட அபிஷேகம். அது ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்க போது அப்படின்னா என்ன சொன்னா, மணவாட்டி பூமி விட்டு போப்பாரா. இந்த நேரத்துல சபை லவோதிக்கேயா இந்த நிலையில இருக்குதுன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு மக்கள் சபைக்கு வருவதற்கு பதிலாக வீட்டிலே இருந்து கொண்டு அன்பே வா, தேவன் சத்தியத்தை நேசிக்கிறார், மேலும் சத்தியத்தை விடுதலையாக்கும். பாருங்க என்ன சொல்றாரு கீழே, என்ன சொல்றாரு பாருங்கன்னா, இப்போ அப்படி இருந்து கொண்டு வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்கு தயாரா இல்லைன்ற பரிசுத்த ஆவி பேசுறார். கவனிங்க, தேவன் சத்தியத்தை நேசிக்கிறார், மேலும் சத்தியம், நீங்க எதெல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, எதெல்லாம் பாதிக்கப்பட்டு விட முடியலையோ, யோவாசை போல இன்னும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா மேடு பள்ளங்கள், எதெல்லாம் மேடைகளா வச்சிருக்குதோ, மேடைகள் எதுக்கு இஸ்ரவேல் அமைச்சாங்க தெரியுமா? மேடைகளை எதுக்கு அமைச்சாங்க? எதுக்கு பிரதர்? இல்ல தேவனை ஆராதிக்கிறது கிடையாது, பாகால்களை ஆராதிக்கிறதுக்கு. பாகால்களை மேடையில ஆராதிச்சு தூபம் காட்டுறதுக்காக. தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான், எருசலேம்ல தான் சோசன் பே, சாலமோன் கட்டப்பட்ட தேவாலயத்துல அவங்க ஆராதிக்கணும், வேற எந்த ஆராதிக்க கூடாது, பலி செலுத்தக்கூடாது. ஆனா இந்த மேடைகள் மட்டும் யார் வச்சாங்க சொன்னா, அந்த காலத்துல இருக்கிற ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, அந்நிய தேவர்களை ஆராதிக்க முறை வச்சாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரே தீர்க்கதரிசி செய்தியை நம்ம விசுவாசிக்கிறது பதிலா, நாம யாதோ ஒரு சில திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சில மேடை இருக்குது. புரியுதுங்களா? அப்ப அதெல்லாம் விடுபட முடியல. நமக்கு தவறுன்னு தெரியும், அந்த மேடை எல்லாம் என்ன இருக்குது, தவறுன்னு தெரியும். ஆனா அந்த மேடை யாரோ ஒருத்தர் திருப்திப்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறோம். எப்படி அதில் விடுதலை ஆகுறது? தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் சத்தியத்தை நேசிக்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். எப்போ நீங்க மோர் சத்தியத்தை வெளிப்பாட விரும்புறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு விடுதலை வரும். வாழ்க்கையில வேற என்ன செஞ்சாலும் விடுதலை வராது. அதுல இருந்து புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம எதுலையாவது என்ன மேடை நம்ம வாழ்க்கையில இருக்குதோ அதுக்கு விடுதலையாக்குற ஒரே வழி என்னங்க, சத்தியத்தை அறியறது, வெளிப்பாட நேசிக்கிறது, வெளிப்பாட நேசிக்க விடுதலையாகுது. தேவன் விரும்புகிறது, கிறிஸ்து சத்தியமா இருக்கிறார், அவர் பரிசுத்தாவி, அவர் இங்க இருக்கிறார். அது கீழே பாருங்க, அந்த பரிசுத்தாவி உனக்குள் இருப்பார் என்றால் அவர் தேவனுடைய வார்த்தையை போஷிக்கிறார், வார்த்தையால் போஷிக்கிறார். தொலைக்காட்சியை அல்ல,
உண்மையான கதை, பத்திரிகைகள் மற்றும் காதல் புத்தகங்கள் அல்ல. ஜனங்களாகிய நீங்கள் உங்களுக்குள் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறீர்கள். எந்த காலம் இது? யோவாசுடைய நாட்கள் அப்படி இருந்திருக்கு. நம்ம கீழே காட்சிக்குள்ள போலாம், கொஞ்சம் பாருங்க. கிறிஸ்தவர்கள் அழைத்துக் கொள்கிறீர்கள், பிறகு உங்கள் பிள்ளைகள் ஏன் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு கேட்கிறார் தீர்க்கதரிசி. நீங்க அப்படி இருக்கும் போது, நீங்க பெற்றோராகி நீங்க அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் எப்படி வார்த்தைகள் வருவாங்க? பிள்ளைகள் நீ நம்ம என்ன பண்றோம்? அநேக கம்ப்ளைண்ட் பண்றப்ப சொல்ல பேச்ச கேட்கறதுல, அவங்க சொல்ல பேச்ச கேட்கறதுல, என் மனைவி சொல்ல பேச்ச கேட்கறதுல, நமக்கு எல்லாருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அது. கணவன்மார்களாகிய நமக்கு இருக்கிற பிரச்சனை காரணம் என்னன்னா, நம்ம சரியானபடி டிசிஷன் எடுக்காம, வார்த்தைப்படி வாழாம, நம்மளோட வீட்டுல இருக்கிற மனைவிமார்களையும் பிள்ளைமார்களையும் வரமாட்டாங்க. தீர்க்கதரிசி சொல்றார், பிறகு எப்படி உங்கள் பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டார்கள், வார்த்தை விட்டு போக மாட்டாங்க கேட்கிறார். யாருடைய சூழ்நிலை இது? யோவாசுடைய நாட்கள். ஆனா அவனுக்குள்ள தீர்க்கதரிசியை கனம் பண்ணுகிற கணம் இருந்துச்சான். அப்படிங்க கனம் பண்ணுகிற, ஏன்னா ஒரு தொல்லையில சிக்கி இருந்தான்றார் தீர்க்கதரிசி. அவன் ஒரு சீரியர் அப்படின்ற அவங்க அவன் மேல படையெடுத்து வர்றாங்க. அவனுக்கு கண்டிப்பா தீர்க்கதரிசி அந்த இடத்துல தேவை, வேற வழி கிடையாது. அந்த மாதிரிதான் தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு சில தொல்லைகளை வச்சிருக்காரு, செய்திக்கு வரும்படி தொல்லை வச்சிருக்காரு. நம்ம என்ன பண்ணோம்? வரணும். பாருங்க கீழே பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு. என்ன ஆயிற்று? அதனாலதான் அவர்கள் வீடுகளே உட்கார்ந்து வேதத்துக்கு பதிலாக தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளாக தங்கள் தலைகளை திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியை குறித்து தவறாக சொல்லவில்லை, தேவனுடைய திட்டத்திற்கு பயன்பட்டால் நல்லது. நான் சொல்றது யூடியூப சொல்றேன், நல்லது. ஆனால் முதலாவது தேவனுடைய வழியா இருந்தது. அது காற்று அலைகள், காற்று அலைகளை தேவன் உண்டு பண்ணார். எஸ், கரெக்ட் தான். ஆனா வார்த்தையை தாண்டி நம்மளுக்கு அது அநேக விதமான மேடைகளை உண்டாகுது. நம்ம வாழ்க்கையில அநேக விதமான மேடைகளை என்ன பண்ணுது? உண்டாக்குது. அதெல்லாம் எடுத்து போடணும்னா வார்த்தைக்குள்ள எடுங்க, மெசேஜ் புத்தகத்தை எடுங்க, புத்தகத்தை வாசிங்க. ஆமென். பிசாசு அதை எடுத்துக்கொண்டு தாறுமாறாக்கி விட்டான். அதுவாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது சந்தித்த பிறகும் இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பாருங்க அது கீழே பாருங்க. இவைகள் எல்லாம் சந்தித்த பிறகும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம நல்லா எப்படி இருக்குது நான் மேல எல்லாம் காட்டிட்டேன். இன்னும் ஸ்திரமான மைண்ட் இல்ல, ஆவியின் அபிஷேகம் இல்ல. ஒரு நாள்ல நல்ல பரிசுத்த அபிஷேகத்தை உணர்ந்தவர்களா நம்ம இருந்தோம். எஸ், கரெக்ட். இன்னும் வார்த்தைக்கு சரியான முக்கியத்துவம், உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போய் கொண்டிருந்தோம். ஆனா அது போக போக அது சாலமோனுடைய நாட்களா இருந்துச்சு, அது பெந்தகோஸ்தே நாட்களா இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில ஒரு பெந்தகோஸ்தே நாட்கள் இருந்திருக்கும். வார்த்தைக்கு வந்த புதுசுல அது பெந்தகோஸ்தே நாளா இருந்திருக்கும். நீங்க வார்த்தைக்கு ஸ்திரமா முடிவு எடுத்திருப்பீங்க, கரெக்ட் தான். ஆனா அது போக 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 அது யெகூவுடைய நாட்களாகவும் ஆகாபுடைய நாட்களாகவும் உங்க வாழ்க்கை யோசபாத் யோவாசுடைய நாட்களுக்கு வந்திருக்குது. ஆமென். சுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இப்போது இவைகள் எல்லாம் சந்தித்த பிறகும், இதெல்லாம் இருக்கிற பின்னாடியும் இன்னும் அநேக அங்கே ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். பாருங்க, அன்றைக்கு அந்த ராஜாவாகிய யோவாஸ் அந்த தீர்க்கதரிசி வியாதியா இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் அங்க சந்திக்கும்படியாக இறங்கு சென்றான். இதுதான் இப்ப நம்ம வந்திருக்கிறோம். வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் இருக்குது, கரெக்ட் தான். ஆனாலும் ஏதோ ஒண்ணு நம்ம என்ன பண்ணோம், தீர்க்கதரிசியுடைய செய்தியை நோக்கி வரணும்னு சொல்லி தள்ளி இருக்குது. ஒரு நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் இருக்குது, கவலைப்படாது. இன்னொரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு ட்ரபிள், அவனுக்கு எந்த ட்ரபிளும் இல்லைன்னு சொன்னா தீர்க்கதரிசி சொன்னா என்ன பண்ணிருக்க மாட்டான்? சொல்லுங்களேன், உங்களதான் கேட்கிறேன். நமக்கு ஒரு ட்ரபிள் இருக்குது, வாழ்க்கையில இன்னும் ட்ரபிள் இருக்குது. அந்த ட்ரபிளை போக்கும்படிதான் தீர்க்கதரிசி செய்தியை நோக்கி என்ன பண்றோம்? வார்த்தையை நோக்கி, சபையை நோக்கி, வேதத்தை நோக்கி, சபைக்கான கூடுதலுக்காக நம்ம வரோம். தேவன் அனுமதி வச்சிருக்கிறார். ஆனா எந்த நேரம்னு சொன்னா அபிஷேகம் போகிற நேரம். அது அபிஷேகம் போகிற நேரம் என்னங்க? பரிசுத்தாவி போகிற நேரம். அந்த அனாயிட்டிங் போகுது, பூமியை விட்டு அணை போகுது. யாருக்குள்ள போகுது? யூதர்கள் போக போகுது. விசுவாசிக்கிறீங்களா? அது போகிறதுக்கு முன்பதாக என்ன பண்ணோம்? நமக்கு ஒரு ட்ரபிள் இருக்குது, சீரியர் அப்படின்ற ட்ரபிள் இருக்குது. அந்த ட்ரபிளுக்காக என்ன பண்றோம்? தீர்க்கதரிசி நோக்கி வரோம். கவனிக்கிறீங்களா? பாருங்க, இறங்கி சென்ற மேலும் அவனை சந்திக்க சென்ற போது அவன் மரியாதையோடு கூட வரவில்லை, அவன் மரியாதையோடு கூட வந்திருக்க வேண்டும். அது கீழே பாரு, முக்கியமா அவன் மேலும் அந்த தீர்க்கதரிசியை மரியாதையோடு கூட சந்திக்க வேண்டும் என்பதில் அவன் தனக்குள்ளே போதுமான அளவுக்கு தேவனை உடையவனா இருந்தான். தேவன் இருக்கிறார், ஒரு பகுதி தேவன் இருக்கிறார். அதனாலதான் என்ன பண்றோம்? இங்க தீர்க்கதரிசியை சந்திக்கிறது, அனாயிட்டிங்க சந்திக்கப்படி இங்க வந்திருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கவனிங்களா? என் தகப்பனே, இஸ்ரவேலின் ரதமும் குதிரை வீரருமான இருந்தவரே, மேலும் அவன் அப்படி செய்த பொழுது போது. பாருங்க என்ன சொல்றான் தீர்க்கதரிசி. நான் அந்த வசந்த மேல வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அவன் எலிசா வந்து மரணத்துக்கு எதுவா வியாதிப்பட்டிருக்கும் போது, மீன்ஸ் என்ன, அனாயிட்டி இந்த பூமியை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம். அனாயிட்டி இந்த போக போகுது மீன்ஸ் பூமியை விட்டு போச்சுன்னு சொன்னா என்னங்க? தடை செய்கிறவன் நீக்கப்படும், அது வெளிப்படாது. யாருங்க? அது கர்த்தருடைய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல். தடை செய்கிற நீக்கப்படும், அந்த கிறிஸ்து வெளிப்படுவான். அந்த கிறிஸ்து வெளிப்படும் போது மனவாட்டி அதுக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். தடை செய்கிறவன் யாரு? தடை செய்கிறவன் பரிசுத்தாவி.
அதான் மனவாட்டி மனவாட்டிக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி. அப்ப அதை நீக்கப்படுற நேரம் வந்துருச்சு, அனாயிட்டிங் போகாது. அந்த நேரத்துல ஒரு கூட்டம் இருக்குது, லவோதிக்கேயோட நிலையில இருக்குது சபை. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இப்ப அவனுக்கு சரியான அப்ரோச் இருக்குது. என்ன அப்ரோச் பாருங்க, என்ன சொல்ற தீர்க்கதரிசி? அவன் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே அப்படின்றான். இப்ப இப்படி சொல்லும் போது எலிசாவுக்கு ஒரு ஞாபகம் போகுது. எலிசாவுக்கு ஒரு ஞாபகம் போகுது. எலிசாவுக்கு என்ன ஞாபகம் போகுது? ஒரு 23 வருஷத்துக்கு முன்பதாக, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றான்னு சொன்னா, எலியாவோடு நடந்த நாட்கள் நினைவுக்கு வருது. எலியாவை சந்திக்கும் போது அவனுக்கு 20 வயசு. இப்ப அவனுக்கு எத்தனை வயசு? ஏறக்குறைய ஜாஸ்தி வயசு ஆயிருக்கும் இல்லைங்களா? அப்போ 43 வயசுல என்ன பண்றான்? அவன் தனியா மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிக்கிறான். படிச்சு பாருங்க, கவனிங்களா? எலியா ஒரு நாள்ல எழுந்து பூமியை விட்டு போகும்போது இவன் ஒரு வார்த்தையை சொல்றான், இது என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே அப்படின்றான். காரணம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் தேசத்தை தேவன் என்ன பண்றாரு? பாதுகாக்கிறாரு. ராஜா படைகள் எது இருந்தாலும் அந்த தேசத்துக்கு பாதுகாப்பு யாருன்னு சொன்ன ஒரு தீர்க்கதரிசி தான். நம்ம வாழ்க்கையிலையும் கூட சரி, நம்ம வாழ்க்கையில பினான்சியலா நல்லா இருக்கிறோம் பிரதர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பிரதர்ன்னு சொன்னாலுமே நிஜமான பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில தீர்க்கதரிசியுடைய செய்தி தான், அந்த அனாயிட்டிங் தான் நம்மளை பாதுகாக்கும். அதனாலதான் எலிசாவுடைய நாட்கள்ல அந்த சீரியாவுடைய ராஜாவுடைய பள்ளி அறையில என்ன பண்றான்றத கூட தீர்க்கதரிசியால சொல்ல முடிஞ்சு. தீர்க்கதரிசி கிட்ட எதுவும் மறைக்கவே முடியாது. அனாயிட்டிங் கீழே எதுவுமே நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஓபன் தான். தீர்க்கதரிசி பாருங்க, இந்தியாவுக்கு வரும்போது அவ்வளவு அற்புத அடையாளம் நடந்துச்சு. ஒருத்தருடைய வாழ்க்கையில இருதயத்துல நடக்கிற விஷயம் தேவனுக்கு வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசிக்குள்ள என்ன இருந்துச்சு? டிசைனிங் ஸ்பிரிட் இருந்துச்சு. என்ன ஸ்பிரிட் இருந்துச்சு? ஆவியை பகுத்தறிகிற வர அவருக்குள்ள கிரியை செஞ்சு. தீர்க்கதரிசிக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு தீர்க்கதரிசி எப்பொழுதுமே 2 டைமென்ஷன் வாழ்கிறவனா இருந்தான். காணக்கூடிய டைமென்ஷன், காணக்கூடாத டைமென்ஷன் வாழ்கிறவனா இருந்தான் தீர்க்கதரிசி. தெரியுங்களா உங்களுக்கு? அப்ப தீர்க்கதரிசியை குறிச்சு எலிசாவுடைய நாட்களை பாக்குறவா இல்லைங்களா? சீரிய படை அவங்களை சுத்தி நிற்கும் போது எலிசா சொல்றாரு, அவர்களோடு கூட இருக்கிறவங்களை காட்டிலும் அப்படின்னும் போது அந்தவரே அந்த வேலைக்காரோட கண்களை திறந்தரலும் போது அந்த மலை முழுசும் என்ன இருந்துச்சுங்க? அக்கினி குதிரைகளும் ரதங்களும் இருந்துச்சு. மீன்ஸ் என்னன்னு சொன்னா, அது வேற ஒரு டைமென்ஷன்ல தூதர்கள் இருந்தாங்க. அந்த டைமென்ஷன் இந்த டைமென்ஷன்லயும் வாழ்றவங்களும் தீர்க்கதரிசி. புரிதுங்களா உங்களுக்கு? அப்ப தீர்க்கதரிசிக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. தீர்க்கதரிசன வசனம் சொல்ல, தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் அப்ப நம்ம வாழ்க்கையில கூட ஏன் சீர்கேடு இருக்குதுன்னு சொன்னா, தீர்க்கதரிசி செய்தியை ஃபாலோ பண்றது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? நமக்காக ஒரு சில தோப்புகளையும் ஒரு சில மேடைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசி இருக்கிறார், ஒரு பக்கம் இருக்கிறார். ஆனா ட்ரபிள் வர நேரத்துல இங்க ஒரு புஷிங் நடக்குது, தீர்க்கதரிசி நோக்கி வந்திருக்கிறாங்க. அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, அதாவது இன்று இரவிலே ஒரு பண்டைய மாநிலான பரிசுத்த ஆவியின் கூடார கூட்டம் என்பது நீங்கள் 10 லட்சம் வருடங்களில் தயாரிக்கக்கூடிய அணுகுண்டுகள் எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்ற முடியுமோ அதை விட மேலாக காட்டப்படுது. இன்னைக்கு ஒரு தேசமும் அணுகுண்டு வச்சிருக்கிறான். ரஷ்யா தான் அணுகுண்டு அதிகமா வச்சிருக்கு. 10,500 அணுகுண்டு வச்சிருக்கு. 2-3 அணுகுண்டு போவோம் இன்னைக்கு உலகத்தை அழிக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றாரு, அதை விட பவர்ஃபுல்லான வெப்பனை மனவாட்டிக்கு வச்சிருக்கிறாரா? ஜபம் அப்படின்ற அந்த மகத்தான வெப்பனை, அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் பவர்ஃபுல்ன்ற தீர்க்கதரிசி. அதுக்குள்ளதான் நம்ம போக தயாரா இல்ல. முழு இரவு கூட்டங்கள் நம்ம செய்யறது இல்ல, விழிப்பு ஜபங்கள் செய்யறது கிடையாது, ஒரு உபவாச ஜபங்கள் பண்றது கிடையாது. நம்ம எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவர்களா எண்ணிக்கொள்றோம். நம்ம வாழ்க்கை எப்ப சேஃப் ஆகும் சொன்னா, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையோடு கூட ஜெபம் பண்ணும்போதுதான் வாழ்க்கை மாறும். அதான் நம்மளுக்கு சேஃப். ஏன்னா விசுவாசிக்கிறீங்களா? தீர்க்கதரிசி சொல்ல பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியின் கூடார கூட்டம் தான், அந்த ஜெபம் தான் அணுகுண்டோட பவர்ஃபுல்லா இருக்குது. நாட்கள் அணுகுண்டு கூட போகுது. அதுக்கு எப்படி தப்பிச்சு கொள்ளணும்? நம்ம அதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் கூடான ஒரு அசூசா ஒரு ரிவைவல் வந்தது பாரு. அசூசால வார்த்தை வெளிப்படல, வெறும் வரங்கள் வெளிப்படுச்சு. இன்னைக்கு வார்த்தையோடு கூட ஜபம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் சுவாசிக்கிறீங்களா? பாருங்க, பழைய ஜப கூட்டம் தான் மகத்தானது. 1 மில்லியன் இயர்ஸ்ல உண்டாகின ஆட்டம் பாம்ஸோட பவர்ஃபுல். அதுதான் சேஃப்டியா இருக்கு. வாழ்க்கையில சேஃப்டி என்னங்க? வேற எதுல என்னங்க? அனைவருமே இன்சூரன்ஸ் பண்றதோ, பைனான்ஸ்ல சேர்த்து வைக்கிறதோ, பெரிய மாடமலையை கட்டுறது கிடையாது. உண்மையா ஒரு மனுஷனுடைய ஒரு முழு ஜபம் தான் அதை நமக்கு கொடுக்குதுன்ற தீர்க்கதரிசி. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? பாருங்க, இதுதான் சொல்ற தீர்க்கதரிசி. அப்ப என்ன பண்ணு சொன்னா, அவன் மரியாதையோடு அங்க வந்து வீழ்ந்து அழுதான். இங்க அதான் தாழ்மை தேவை. தேவன் இந்த காலத்துல எப்படி வெளிப்படுறாரு? தாழ்மையில உன்னை தாழ்த்துன்ற செய்தி தீர்க்கதரிசி கொடுத்திருக்காரு. அது அவருடைய செய்தி கிடையாது. யாருடைய செய்திங்க? அது லீவையிலுடைய செய்தி. கரெக்டுங்களா? அதோட அவருடைய செய்தி கிடையாது. வேற ஒருத்தருடைய செய்தி கொடுக்கும் போது தீர்க்கதரிசி அந்த செய்தியில இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த செய்தியை கொடுக்குறாரு. அந்த செய்தி அப்புறம் அது பேக்கப் பண்ணி எடுத்து கொடுக்குறாரு. 20 நோட்ஸ் எடுக்கிறார் தீர்க்கதரிசி. அதுல இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஹம்பிள் தை செல்ஃப் கொடுக்குறாரு.
உன்னை தாழ்த்துன்னு சொல்லி. அது கீழே பாருங்க. அப்போ இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்ம மென்மையா எதுல நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதுல எல்லாத்தையும் தாழ்த்துதான். வெறும் சிம்பிளா இருக்கிறார் தீர்க்கதரிசி. உங்களை நீங்க எதுவா காட்டுறீங்களோ அது கிடையாது அப்படின்ற. புரியுதுங்களா? நம்ம தீர்க்கதரிசி சொல்ற இந்த காலத்துல ஜனங்கள் தங்களை அண்டை வீட்டாரோடு கூட மேட்ச் பண்ண பாக்குறாங்களாம். அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, கார் இருக்கு, அது மாதிரி நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க வீட்டுல ஒரு நல்ல கார் இருக்கு, அவங்க நல்ல வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அவங்க அந்த மாதிரி ஷூ போட்டிருக்காங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் எதை வச்சு அளவிடுறாருன்னு சொன்னா, நீ ஷர்ட்டுக்கு ஏத்த மாதிரி பேண்ட் போடுறியா, இல்ல பெல்ட் போடுறியா, ஷூ போடுறியா அப்படின்றத வச்சு எந்த மாதிரி வந்து வீட்டுல வந்து கலர் பெயிண்ட் வச்சிருக்க, எந்த மாதிரி டிவி வச்சிருக்க, எந்த மாதிரி வண்டி வச்சிருக்கிறன்றத தேவன் அளவிடுறதுன்றார். நீ எப்படி வார்த்தையோடு கூட நீ அனாய்ட் பண்ணப்பட்டிருக்கியா, வார்த்தையோடு கூட லைஃப் கரெக்டா இருக்கா, அதை வச்சுதான் தேவன் அளவிடுறாரா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எதை வச்சு தேவன் நம்மள என்ன பண்றாரு பாக்குறாரு. தீர்க்கதரிசி சொல்றாரு, நம்ம மேட்ச் பண்றதுக்கு இருக்கிற நம்மளுடைய பக்கத்து வீட்டார் யாருன்னா பரிசுத்தவான்கள் நம்மளுடைய பக்கத்து வீட்டாரா இருக்கணும்ன்றார் தீர்க்கதரிசி. நீங்க பவுல போல நான் ஏன் இல்ல, பவுலுடைய வாழ்க்கையில தேவன் செய்தது போல என் வாழ்க்கையில ஏன் செய்யறதுல அப்படின்றத நம்ம கேட்கணும்ன்றார் தீர்க்கதரிசி. எப்படி கேட்கணுமா? அப்ப பவுல்ல எப்படி இருந்தாரு அததான் நம்ம பார்க்கணுமா? பேதுரு எப்படி இருந்தார் அந்த மாதிரி நான் இருக்க போறேன். பக்கத்து வீட்டுல இருக்கிற டிவி அது இல்ல என்னுடைய நான் மேட்ச் வேணும், அது அழிய போகுது. ஆனா அழியாததுன்னு சொன்னா பவுலுக்குள்ள இருந்த அதே அபிஷேகம். சுவாசிக்கிறீங்களா? அதுதான் பரிசுத்தவான்களை தான் நம்ம என்ன பண்ணுமா, நம்ம பரிசுத்தவான்களை தான் நமக்கு ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கின்றாரு. அவங்கள ரோல் மாடல் எடுத்துட்டு அந்த மாதிரி மாறணும் ட்ரை பண்ணுன்றாரு. நான் தீர்க்கதரிசி செய்திய வாழ்க்கை வரலாறு நான் சமீப நாட்களை தியானிக்கிறேன். ஒரு நாளும் அது இன்னும் அவ்வளவு அனாய்டிங்களை நடத்துது. ஆண்டவரே ஏன் அப்பேற்பட்ட காரியங்கள் இல்ல, நான் இன்னுமா எனக்கு வாழ்க்கையில இருக்கிற மேடைகளை அகற்றணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். உங்க வாழ்க்கையில மேடைகளை அகற்றணுமா இல்லையா? பாருங்க என்ன நினைச்சு நான் சீக்கிரமா போறேன் பாருங்க, வார்த்தைக்குள்ள போறேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி நேரம் வரும்போது எனக்கு ஒரு ட்ரபிள் இருக்கு, இந்த ட்ரபிளுக்காக வரும்போது இந்த இடத்துல வந்து தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி, நீ அம்பை எடுத்துட்டு வான்றார். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமா இருந்தவர் சொல்லும்போது இவன் சொன்னத இந்த எலிசா ஒரு நாளை ஞாபகப்படுத்தி பாக்குறார். ஒரு நாள் எலியா மேல ஏறி போகும்போது நான் அதே வார்த்தையில சொன்னேனே, இவன் அந்த வார்த்தையை சொல்றான்னு சொன்னா அந்த அனாயிட்டிங் எனக்குள்ள இருக்குது இல்லையா? அப்ப அது மாதிரி தீர்க்கதரிசி நம்ம பார்த்து சொன்னோம், ஓ தீர்க்கதரிசி தான் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமா இருந்தவர். இஸ்ரவேல் தான் சபையை குறிக்குது. இன்னைக்கு மனவாட்டிக்குள்ள இருக்கிற அனாயிட்டிங் தான் இங்க நான் ரதமும் குதிரை வீரமா இருக்கிற அந்த அனாயிட்டிங். அதுதான் புரிச்சுக்கலாம் உங்களுக்கு? அது சொல்ல முடியுமா? நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? அப்ப அதுதான் ஒரு இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் அப்படின்னு சொன்னா பாலிஸ்டிக் மிசைல் F-22 ராப்டர், அதான் வந்து என்னங்க நீர்மூழ்கி கப்பல், அதோட பவர்ஃபுல் ஆட்டம் பம்ப்ஸ் அப்படின்னும் போது நம்ம சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு சரியா சொல்லணும்னு சொன்னா நீங்க தான் ராப்டரா இருக்கிறீங்க. ராப்டர் என்னங்க, அமெரிக்காவுல மிகப்பெரிய போர் விமானம், அதுதான் பாலிஸ்டிக் BCCM மிசைல். அதுதான் அது கைடட் மிசைல். ஒரு இடத்துல டார்கெட் பண்ணா அந்த இடத்த போய் அடிக்காம என்ன பண்ணாது, விடாது. பாலிஸ்டிக் மிசைல், அதாவது அயன் டோம். அந்த மாதிரி நம்ம எல்லா விதமான பவரா இருக்கிறது கிறிஸ்துவோட வார்த்தை தான், இந்த நாள்ல வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இது முடிஞ்ச உடனே என்ன நடக்குது பாருங்க. நான் அதுக்குள்ள முக்கியமான வார்த்தைகளை மட்டும் வாசிக்கிறேன். இது நடக்குது. இது நடந்த உடனே எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்பையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்பையும் பிடித்துக் கொண்டான். அப்போது இஸ்ரவேல் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்த போது எலிசா தன் கையை ராஜாவுடைய கை மேல் வைத்து கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்த போது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்த போது அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அன்பும் சீரியர் இன்று விடுதலையாக்கும் ரட்சிப்பும் அன்புமானது. நீர் ஆபேக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். இதுதான் பேட்டர்ன். இப்ப பாக்குற இங்கதான் நான் முக்கியமான செய்திக்கான விஷயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். என்ன அம்பு இது? கர்த்தருடைய வில்லிருந்து புறப்பட்ட விடுதலை அம்பு. எந்த காலத்துல சொன்னேன் நானு? இந்த காலத்துல. அதுதான் பாக்குறோம். இந்த காலத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்ப இந்த காலத்துல ஒரு விடுதலை நமக்கு தேவை. என்ன விடுதலை நமக்கு தேவை? ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை தேவை நமக்கு. வியாதியிலிருந்து, கண்ணீர்ல வேதனையிலிருந்து மட்டும் இல்லாம இந்த சரீரத்திலிருந்து விடுதலை வேணும். நமக்கு ஒரு நியூ பாடிக்குள்ள போகணும். நான் சரீரத்துல வேதனைப்பட்டு கிடக்குறோம் இல்லைங்களா? இந்த பொருள் சொன்னது போல இந்த கூடாரத்துல தங்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா அவரோட சித்தத்தை நிறைவேற்றபடி நான் அங்க இருக்கிறேன் இல்லைங்களா? அப்போ எனக்கு அந்த விடுதலை நண்பு இந்த சரீரத்துல வேற ஒரு நியூ பாடிக்கு போறதுக்கு தேவையான விடுதலை. இதுல என்னங்க, இதுதான் சீரியரா இருக்குது. இந்த பாடி தான் எனக்கான சீரியர் இல்லைங்களா? இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு சீரியர் இருக்கா இல்லைங்களா? பணம், பேர், புகழ், இது மாதிரி வெவ்வேறு சீரியர்களால நம்ம என்ன பண்றோம்? டெய்லியும் குத்தப்பட்டிருக்கிறோம். அவங்க நம்மள என்ன பண்றோம்? அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
புரிஞ்சுக்கோங்க நல்லா. இண்டிவிஜுவல் பர்சன் சொல்றேன். இப்போ இதுல இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த ராஜாவுடைய கையை பிடி அம்பை எடுன்றார். இப்ப அதான் உங்களுக்கு காட்ட போறேன். கவனிங்க. எலிசா பார்த்து வில்லையும் அம்பையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லை பிடித்த போது பிடித்து கொண்டான். இப்போ இதுக்குதான் பேட்டர்ன். இந்த வில் எதுக்கு அடையாளமா இருக்குது? வில் அம்பு ரெண்டு விஷயங்கள். அந்த காலத்துல பாத்தீங்க சொன்னா கவனிங்க நல்லா. அந்த காலத்துல வில்லம்ப பயன்படுத்தினாங்க, பட்டயத்தை பயன்படுத்தினாங்க, ஈட்டியை பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் பயன்படுத்தாங்களா இல்லைங்களா? அப்ப இந்த தீர்க்கதரிசி ராஜா போறாரு, போகும்போது அந்த வில்லை அம்பையும் பிடியும்ன்றார். பிடிக்கும்போது தீர்க்கதரிசிக்கு அந்த ஏஜ் வைஸ் பார்க்கும்போது மரண வியாதியா இருக்கிறான். கவனிங்களா? ஏஜ் வைஸ் பார்க்கும்போது மரண வியாதியா இருக்கிறான். பிடினும் போது என்ன நடக்கிறான்னு சொன்னா, இப்படி பிடிக்க வரும்போது தீர்க்கதரிசி அவன் பிடிக்கிறான், ராஜா பிடிக்கிறான். பிடிக்கும் போது ராஜாவுடைய கரத்து மேல தீர்க்கதரிசியுடைய கரம் வைக்கிறான். தீர்க்கதரிசியுடைய கரம். அப்போ இதுல பிசிக்கலா யார் பலசாலி? பிசிக்கலா மாம்ச ரீதியா யார் பலசாலி? ராஜா தான் பலசாலி, தீர்க்கதரிசி கிடையாது. ஏன்னா தீர்க்கதரிசி மரணத்துக்கு வியாதியில இருக்கிறான். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல இந்த அம்பு அப்படின்றது எதை குறிக்குதுன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. அதுக்குள்ள நான் காட்டுறேன் பாருங்க. தேவன் தம்முடைய விடுதலையின் அம்பை நமக்கு அனுப்பினார். நமக்கு விடுதலை அம்பு என்னவென்றால் தேவனுடைய அன்பு என்ற வில்லிலிருந்து எய்யப்பட்டு நம்மிடம் வந்த பரிசுத்தாவிதான் அந்த அம்பா இருக்கிறது. என்ன இருக்குதா? எதுங்க? விடுதலையின் அம்பு, தேவனுடைய வில். ரெண்டு விஷயங்கள் இருக்குதுங்க. ஒரு இங்க ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஒண்ணு அம்பு, இன்னொன்னு வில்லு. ஒரு வில் வந்து இப்படி இருக்கும், ஆர்ச் மாதிரி இருக்கும். கரெக்டா? எப்படி இருக்குங்க? ஒரு ஆர்ச், ஒரு வளைவு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதுல இருந்து என்ன வருங்க? அம்பு வெளியே வரும். இப்போ இது தேவனுடைய விடுதலையின் அம்புன்றார். கவனிச்சுக்கோங்க நல்லா. கவனிக்கிறீங்களா? இப்ப அப்படி இருக்கும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இந்த வில் எதை குறிக்குதுன்னு சொன்னா அன்புன்றார், டிவைன் லவ்ன்றார். கவனிங்க பாருங்க, சொல்ற பாருங்க. நம்ம இடத்துல விடுதலையின் அம்பு என்னவென்றால் தேவனுடைய அம்பு என்கிற வில். தேவனுடைய இவ்வளவுதான் பேசுறேன். எப்படி அது அன்பு? தேவனுடைய அன்பு என்கிற வில், அதுதான் வில்லா இருக்குதான். புரிச்சுக்கலாம் உங்களுக்கு? அதான் தேவனுடைய வில்லா இருக்குதுன்றார். எப்படி தேவனுடைய அன்புங்கிற வில்? இப்ப உங்ககிட்ட நான் காட்டுறேன். இங்க சொல்லப்படுகிற அன்பு ஃபீலியோ அன்பு கிடையாது, அது அகாபேவா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய அன்பு தான் அகாபே அன்பு. அது எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பு. அது வார்த்தையா இருக்குது. கரெக்டுங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இந்த காலத்துல தேவன் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்துகிறார். இப்போ இன்னும் சரியா சொல்லணும்னு சொன்னா, இந்த அம்புன்றத தேவன் பைபிள்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. நோய் நாட்கள் வரும்போது கவனிங்களா, நான் ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போறேன் இந்த விஷயத்தை. இந்த அன்பை குறிச்சு தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? அந்த அன்பை குறிச்சு என்ன சொல்லியிருக்காரு? அம்பை குறிச்சு என்ன சொல்லியிருக்காருங்க சார்? இந்த வில்ல குறிச்சு என்ன சொல்லியிருக்காரு? தேவனுடைய அன்புன்னு இருக்கிறார். நான் கீழே வாசிக்கிற பாருங்க. அது நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் இருக்கிற தேவனுடைய அன்பின் கயிறை இழுத்து பெந்தகோஸ்தே நாளில் அந்த விடுதலை அம்பை சபைக்குள் எய்தார். இப்போ கவனிங்க நல்லா. இதை நான் ஒரு பேட்டர்னிங் வரைகிறேன். பாருங்க, இதுதான் வந்து வில்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பேட்டர்னுக்காக வருது. அம்பு இப்படி இருக்கும் இல்லையா? இந்த கயிறு இங்க இருக்கும். நல்லா. இது என்ன சொல்றாரு அப்படின்னா, லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்புன்றார். சரிங்களா? அம்புன்றது பரிசுத்தாவின்றார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இது இருக்கு இல்லைங்களா? இந்த டான் என்ன சொல்றாரு சொன்னா, நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் இருக்கிற தேவனுடைய அன்பின் கயிறு அப்படின்றார். இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை வச்சுதான் அங்க விடுதலையே நடந்திருக்கு. அது இந்த காலத்திலேயே அது ரிப்பீட்டா நடக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்போ இது அப்படியே எடுத்துட்டு போங்க. பைபிள்ல தேவன் என்ன பண்ணான்னு சொன்னா, நோவா காலத்துல தேவன்
மழை வெள்ளத்தால பூமி அழிச்சிட்டார். நோவா காலத்துல கவனிக்கிறீங்களா? நோவா காலத்துல மழை வெள்ளத்துல பூமி அழிச்ச பின்னாடி ஒரு கூட்ட ஜனங்கள் தேவன் பாதுகாத்தார். நோவாவோட குடும்பமும் ஒரு கூட்டம். இப்போ நோவின் கூட்டம் பேழையிலிருந்து வெளியே வந்தாங்க. நீ படிங்க பாருங்க என்ன சொல்றாரு. அன்றியும் தேவன் எனக்கும் உனக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவஜந்துக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்திலே வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்குது. இப்போ ரெயின்போ தான் இது இந்த இடத்துல இருக்கிறது. ரெயின்போவா இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? தேவோட வில்லு ரெயின்போவா காட்டுறாரு. கரெக்டுங்களா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவனுடைய அன்பா காண்பிக்கப்படுது. இருக்கிறது அன்புன்றார். இப்போ தேவன் யார் இடத்துல உடன்படிக்கை பண்றாரு? நோவா இடத்துல, நோவாவுடைய சந்ததியத்துல உடன்படிக்கை பண்றாரு. என்னன்னு உடன்படிக்கை பண்றாரு? நான் நியாய தீர்ப்பு அனுப்ப மாட்டேன். அதான் உடன்படிக்கை. அப்படின்னா நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க இடத்துல என்ன பண்ணுவோம்? உடன்படிக்கையை ஏற்படுத்துவோம் இல்லையா? அப்போ இந்த உடன்படிக்கையின் அந்த வில், தேவனுடைய வில்லுன்றது அன்பின் உடன்படிக்கையா இருக்குது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அது மேகத்து மேல எப்போ வருதோ அப்போ நான் என்னோட உடன்படிக்கையை நினைவு கூறுறேன் அப்படின்றார். அப்ப திரும்ப இது எப்ப வருதோ வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது பலமுள்ள ஒரு வானத்துல மேகம் சூழ்ந்து இருந்தது. அவன் சிரசின் மேல் வானவில் இருந்தது. இந்த மேகத்து மேல இந்த காலத்துல திரும்ப வில் வந்திருக்குது. வந்திருக்குதா இல்லையா? வந்திருக்குதா இல்லையா? அப்ப திரும்ப தேவன் நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை பாதுகாக்கும்படிக்கு அந்த அன்பின் வில்ல பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அனுப்பியிருக்காரா இல்லைங்களா? அனுப்பியிருக்காரா இல்லைங்களா? அப்ப இதுதான் இங்க காணப்படுது. தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. அதுதான் என்ன பண்றாரு? தேவன் அனுப்பியிருக்கிறார். அந்த வில், தேவனுடைய அன்பு அப்படின்ற வில் அதான் உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்குது. வெளிப்படுத்தும் விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல அந்த தூதன் மேகமான சூழ்ந்திருந்த சிரசு மேல என்ன இருந்துச்சு? வானவில். வானவில பார்க்கும்போது நோவா காலத்தின்படி என்ன அர்த்தங்க? உடன்படிக்கைக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? என்ன உடன்படிக்கை? தேவன் அன்பின் உடன்படிக்கை போட்டிருக்காரு. நான் பூமி என்ன பண்ண மாட்டேன். அப்போ தேவ தீர்க்கதரிசி சொல்றாரு இது அன்பா இருக்குது. இப்போ வானவில் பாத்தீங்க சொன்னா அரை வட்டமா பாக்குறோம். அரை வட்டம் தானே? ஆக்சுவலி வானவில் எப்படி இருக்குங்க? வானவில் முழு வட்டம் தெரியுமா உங்களுக்கு? வானவில் அரை வட்டம் கிடையாது. நம்ம அரை தான் பாக்குறோம், ஆஃப் தான் பாக்குறோம். ஆக்சுவலி வானவில் எப்படி இருக்கும்? இதான் நீங்க வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல வாட்சிங் சொன்னா நான் காட்டுறேன் பாருங்க. இதான் வானவில். நீ பூமியில பார்க்கும்போது இது பாதி தான் பாக்குறீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல அவரு சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது. சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது. சிங்காசனம் பல்லவத்துல பார்க்கும்போது அது வானவில் முழுசா தெரியுது. இங்க நம்ம பார்க்கும்போது பாதி தான் தெரியுது பூமியில. அப்போ இந்த பாதியை ரெப்ளிகேட் பண்றது பூமியில இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இது பாதி. அப்ப தேவனுடைய அன்பாகிய வில் அது உடன்படிக்கையினால ஏற்படுத்தப்பட்டிருக்குது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போ கவனிங்க நல்லா. வில் என்ன சொல்றாரு பாருங்க. நம்மிடம் அந்த வில்லிலிருந்து எய்யப்பட்டு நம்மிடம் வந்த பரிசுத்தாவிதான் அது. தேவன் என்ன சொல்றாரு சொன்னா, ஒரு மனுஷனை விடுதலை ஆக்குறதுக்கு தேவன் ஃபர்ஸ்ட் அந்த மனுஷனை நேசிக்கணும் இல்லைங்களா? தேவன் எல்லாருக்கும் எல்லாம் சிலுவையில் அறையப்படல. கரெக்டுங்களா உங்களுக்கு? எல்லாருக்காலும் சிறிய அறையப்படல. எல்லாருக்காகவும் இன்னைக்கு பலமுள்ள தூதனை யாரும் வரல இல்லைங்களா? யார நேசிக்கிறாரோ, யார தேவன் நேசிக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாரு உன்னுடைய பாகம் அல்லாத உன்னை நேசிக்க முடியாது. உன்னை பாகம் அல்லாத உன்னை அன்பு செலுத்துறதுக்கு முடியாது. தன்னுடைய பாகத்துக்காக ஒரு சிலுவையில் அறையப்பட்டார். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ அவங்களோட ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையில அந்த உடன்படிக்கையின் ஊடாதான் என்ன பண்றாரு? அந்த பரிசுத்தாவியாகிய வில்ல அம்ப அனுப்புறாரு. அப்ப அந்த அம்பு பரிசுத்தாவின்றாரு. பரிசுத்தாவின் என்ன அர்த்தம்? பரிசுத்தாவின் என்னங்க? என்ன? இந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி. அந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி தான் பரிசுத்தாவி. அந்நிய பாஷை பேசுறது பரிசுத்தாவி கிடையாது. பரிசுத்தாவின்றது பெந்தகோஸ்தே சொல்றது மாதிரி சரீரத்துல உணர்ச்சிகளை ஏற்படுத்த பரிசுத்தாவி கிடையாது. ஒரு காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை யாருக்கு? பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவின்றது ஒரு காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை மாம்சமா வருது.
இல்லைங்களா? இந்தியாவுக்கு தீர்க்கதரிசி வரும்போது, ஆப்பிரிக்காவுக்கு தீர்க்கதரிசி வரும்போது பரிசுத்தாவியை குறிச்ச தவறான எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது. அப்ப தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு, தேவனை ஒரு நபரில காண்பது பரிசுத்தாவின்றார். தேவனை நபரா ஏற்றுக்கொள்றதுதான். இயேசு ஒரு நபரா ஏற்றுக்கொள்வதுதான். இயேசுவ எப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆவின் வரங்கள் பரிசுத்தாவி கிடையாது. அது ஒரு காலத்துல வெளிப்பட்டார். நல்ல கிரியைகள் பரிசுத்தாவி கிடையாது. ஆவின் கனிகள் பரிசுத்தாவி கிடையாது. தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுது. பரிசுத்தாவியுடைய முழுமையான வெளிப்பாடு வரும்போது என்ன சொல்றாரு, ஒரு காலத்துடைய செய்தி, அந்த காலத்துடைய செய்தி மாம்சமா வருது பரிசுத்தாவின்றாரு. அப்படின்னா பரிசுத்தாவை ஏற்றுக்கொள்றது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, தேவனுக்கு திருத்த செய்தி சொல்றாரு, தேவனுக்கு கடினமான விஷயம் என்னன்னு சொன்னா, அவரை நம்ப வைக்கிறது ஈஸியா. என்னங்க? அவரால் அனுப்பப்பட்ட நபரை நம்ப வைக்கிறத கஷ்டம். கரெக்டுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு காலத்துல நித்திய ஜீவன் இருக்கு. அதை தான் ஜனங்கள் தவறுறாங்க. நான் லாஸ்ட் வீக் ஒரு நபர் வந்து எனக்கு ஒரு போன்ல வந்து ஒரு இது அனுப்பினார். என்ன அது சரியா இருக்குமா, என்னோட உச்சரிப்பு சரியா இருக்குமா, இப்படி எழுதப்பட்டுச்சு மேல. அதாவது தேவனை நம்பு, பாஸ்டர்களை நம்பாதேன்னு சொல்லிட்டு. இது ரைட்டா? இது ரைட்டா? அது 100% தவறு. 100% தவறு. பிசாசு பயங்கரமான வஞ்சகம். அது தேவன் எப்படி வெளிப்படுறார்? தேவன் மாம்சத்துல வெளிப்படுறார். ஒரு காலத்திலையும் தேவன் எப்படி வெளிப்படுறாரு? மாம்ச. நீங்க திரும்ப சொல்றாரு, எங்கேயோ தவறான ஒரு கல் நோட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையானது எங்கேயோ ஒரு இருக்குன்னு அர்த்தம். நீ பாக்குற பாஸ்டர் தவறுன்னு சொன்னா உண்மையான போதவுடைய ஆவியை கொண்ட மனிதர்களை தேவன் வச்சிருக்காருன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? தேவன் எப்படி கிரியை செய்கிறார்? தேவன் சரீரத்துல கிரியை செய்யறார். சகோதர சகோதரியே, நாம என்ன நினைச்சுக்கிறோம், நிறைய பேர் நான் பைபிள் படிச்சு வீட்டுல இருந்துக்கிற தவறு. அது இதுதான் பரிசுத்தாவி. நீ பரிசுத்தாவி எது தெரியுமா? தேவன் ஒரு நபருக்குள்ள இருந்து உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துறதுதான். நீ ஒரு நபரை ஏற்றுக்கொள்ளாம நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள போகவே முடியாது. பெந்தகோஸ்தே புரியுது எல்லாமே. நீ சத்தியம் உங்களையே என்ன பண்ணுங்க, பெந்தகோஸ்தே சொல்லுவாங்க, நீ ஒருவருக்கும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை, சத்தியமே போதிக்கும் அப்படின்றதுல என்ன அர்த்தம் அதுக்கு? அப்படி இருக்கும்போது சரி, பரிசுத்தாவி அவர் வரும்போது என்ன செய்வார்? 3 விஷயம் செய்வார். பாவத்தை குறிச்சும், நீதியை குறிச்சும், நியாய தீர்ப்பு குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். அவங்க சொல்ற, நீ பெற்ற அபிஷேகமே போஷிக்கும். நீ இதை படிச்சுட்டு வெளிப்படுத்தல் 2-3 படிச்சா உங்களுக்கு தெரியும். அந்த தேவன் என்ன சபையின் தூதனுக்கு ஏத வேண்டியது என்னவென்றால், முடியும் போது என்ன சொல்றது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலோடு கேட்கிறோம். ஆவியானவர் எப்படி சொல்றார்? சபைகளுக்கு சொல்லுங்க. நீங்க ஆவியானவர் எப்படி சபைகளுக்கு சொல்றார்? யார் மூலமா சொல்றார்? அப்ப தூதனுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கார். அப்ப தூதனுக்குள்ள பரிசுத்தாவி மாம்சமா இருக்கிறார். நீ தூதனை ஏற்றுக்கொள்ளாம எப்படி நீ பரிசுத்தாவை ஏற்றுக்கொள்வ? அப்ப அந்த தூதனுக்குள்ள ஆவியா அந்த காலத்துல 5-fold மினிஸ்ட்ரி வெளிப்படுது. அப்ப இந்த காலத்துல இந்த தூதனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியா தேவன் 5-fold மினிஸ்ட்ரியை வெளிப்படுத்தி இருக்கார். அந்த நபரை ஏற்றுக்கொள்ளாம நீ என்ன பண்ண முடியாது? பரிசுத்தாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இங்க பண்ற மிஸ்டேக். அதான் தேவன் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவரை நம்ப வைக்க தேவன் அற்புதம் எல்லாம் பண்ணார். தேவன் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் நம்பிடுமா? ஆனா தேவன் நமக்காக இங்க ஒரு மனிதனுக்குள்ள வெளிப்படுறான்றதை நம்ப மாட்டோம். அந்த வார்த்தை வெளிப்படுறான்றது நம்ப மாட்டோம். அதுதான் பெரிய கஷ்டம். ஒரு காலத்துலயும் அதான் கஷ்டமா இருந்துச்சு. மோசே இருந்த காலத்துலயும் தேவனுக்கு கடினமான பாகதுவா இருந்துச்சு. ஜனங்கள் மோசை ஏத்துக்கல. என் தம்பியா இருந்த என் கூட இருந்தானே கோராக்கின் கூட்டம் வருது இல்லைங்களா? என்ன பண்றாங்க? தேவன் உங்க கூட மட்டும் தான் பேசுறாரா? தேவன் உங்க கூட மட்டும் பேசுறாரா? தேவன் எங்க கூட பேசுறாரு. நீங்க பாக்குறோம், நீங்க மோசையை நோக்கி பாக்குறீங்க. மோசை கால் இருக்கிறான், அபிரகாமை நோக்கி பார்த்து நீ மோசை ஒண்ணு இல்லைன்றான். கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து வரும்போது மோசே பெரியவர்ன்றாங்க. தேவன் மோசைக்குள்ள வந்து இப்ப யாருக்குள்ள வந்துட்டார்? கிறிஸ்துக்குள்ள வந்துட்டார். வந்தாரா இல்லையா? அப்ப கிறிஸ்துவை ஏத்துக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அப்ப இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே பவுலை ஏத்துக்குதா இல்லையா? பவுலை ஏத்துக்கின அந்த பெந்தகோஸ்தே டீம் தீர்க்கதரிசிக்குள்ள வந்துட்டாருன்றதை ஏத்துக்கிறது இல்ல. ஏத்துக்கிறாங்களா இல்லையா? அப்ப தீர்க்கதரிசியை நாம ஏத்துக்கிறோம். தேவன் அந்த ஆவிய 5-fold மினிஸ்ட்ரியை இன்னைக்கு உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்கள தேவன் கிரியை செய்யறான்றத நம்புறது இல்ல. அதுதான் பரிசுத்தாவி. தேவன் எப்பவுமே நாங்க ஒரு மாம்சத்துல கிரியை செய்யறார். அந்த காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் ஒரு மாம்சத்துக்குள்ள வெளிப்படுது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பரிசுத்தாவி நீங்க நம்மிடம் ஏயப்பட்டு வந்த பரிசுத்தாவி அந்தந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ஒரு மாம்சத்துக்குள்ள இருந்து என்ன பண்ணுது? வெளிப்படுது. அப்ப அதுதான் என்ன பண்ணுது? விடுதலையாக்கும். தேவன் எப்படி வார்த்தை வெளிப்படுத்துறார்? எப்படி வார்த்தை வெளிப்படுத்துறாரு? யார் மூலம்? தேவன் ஒரு நபரின் மூலமா வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்துறார் ஒரு நபருக்குள்ள. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப எப்பொழுதுமே என்ன பண்றான்னு சொன்னா, நம்ம எப்படி தெரியுமா மிஸ் பண்றோம்?
அந்த வெகுமதியை ரேப்பர்னால மிஸ் பண்ணிடுறோம். அந்த ரேப்பர் சரியில்லை. இயேசு கிறிஸ்து அதேதான் முதலாம் வருகை என்ன நடந்துச்சோ அதான் இரண்டாம் வருகையிலும். தேவன் சுற்றப்பட்ட வெகுமதி செய்திக்கு படிச்சிருக்கீங்களா? தேவன் சுற்றப்பட்டிருக்கிற விதத்தினாலே அவரை புறக்கணிக்கிறாங்களாம். முதலாம் வருகையில் எப்படி புறக்கணிச்சாங்க? அவர் எப்படி சுற்றப்பட்டிருந்தார்? கண்டை துணியில சுற்றப்பட்டிருந்தார். அதனால அவர் புறக்கணிச்சாங்க. இன்னைக்கு தேவன் ஒரு ஊழியக்காரன்ற கண்டை துணியால சுற்றப்படும் போது உள்ள தேவன் இருக்கிறத பார்க்க தவறுறோம். அதனால இது வேணாம், இதுல போய் எப்படி தேவன் இருப்பாருன்னு சொல்லி. இரண்டாம் வருகையும் அப்படிதான். இரண்டாம் வருகை எப்படிங்க? மீண்டும் சுற்றப்பட்ட வெகுமதியா இருக்கிறார். அவர் பிரணாம் அப்படின்ற நபருக்குள்ள சுற்றப்பட்டிருந்தார். இன்னைக்கு ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரியில ஊழியக்காரர்களும் சுற்றப்பட்டிருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? அதனால ரிஜெக்ட் பண்றோம். புரிதுங்களா உங்களுக்கு? உள்ள இருக்கிற வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின் மூலம் ரட்சிப்பீங்க பாருங்க. அப்ப விடுதலையின் அம்பு பாருங்க. தேவன் சபைக்குள்ள அதை எய்தார். தேவன் என்ன பண்றாருங்க? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்காரு, ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்காரு. அதுல தான் அன்பு வெளிப்படுது இல்லைங்களா? அப்ப நீங்க பாக்குறீங்க அந்த ஆரோ நான் காட்டினேன் உங்களுக்கு இங்க இல்லைங்களா? அப்போ தேவன் என்ன பண்றாரு? என் வில்லை மேகத்துல வைத்தேன். இந்த காலத்துல மேகத்துல வந்துச்சா இல்லைங்களா? 7 fold arrow வந்திருக்கா? அது காட்ஸ் லவ் தானே. 7 ஆவிகளை தேவன் என்ன பண்ணார்? திரும்ப பூமிக்கு அனுப்பினார். அந்த 7 ஆவிகள் சபை காலங்கள வந்த 7 ஸ்பிரிட் இல்லைங்களா? அது உடன்படிக்கைக்கு அடையாளம். தேவன் நோவா காலத்துல உடன்படிக்கைக்கு வானவில் வச்சார். லிட்டரல் வானவில், நிஜமான வானவில், இயற்கையிலிருந்த வானவில். ஆனா எனக்கு ஸ்பிரிச்சுவலான வானவில் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா தேவன் நியாய தீர்ப்புல ஒரு கூட்டத்தை என்ன பண்ண போறாரு? இப்போ மேகத்துக்கு மேல அது வரும்போது நான் என்னோட உடன்படிக்கை இணைவு கூறுவேன். நான் உங்களை என்ன பண்றேன்? அழிக்க மாட்டேன். அவ ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? எடுத்துக்கொள்ள இருக்க போகுது. அப்ப வில் வரும்போது அதோடு கூட அதுல எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட செய்தி ஆகிய அம்பு வரணும். கரெக்டுங்களா உங்களுக்கு? அதுதான் ஹோலி கோஸ்டா இருக்குது. ஹோலி கோஸ்ட் இந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ஒரு தேவன் தீர்க்கதரிசிக்குள்ள அனுப்பினார். இனி 5 fold மினிஸ்ட்ரிக்குள்ள சபைக்கு அனுப்பி இருக்கிறார். இப்ப பாருங்க அடுத்தது என்ன நடக்குது பாருங்க சொன்னா, இப்ப அதை மேல வாச்சோம். நம்ம அது வாச்சோம் எங்க வச்சோம் பாருங்க. அப்போ நோக்கி எலிசா உம்முடைய வில்லின் மேல் உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்த போது எலிசா தன் கையை ராஜாவோட கையின் மேல் வைத்தான். இப்போ இந்த வில் விடணும், கவனிங்க நல்லா. வில்லு விடணும். விடும்போது என்ன அவசியம்? இங்க வில் அம்பிந்தா மட்டும் போதாது, அதை இயக்கக்கூடிய ஒரு நபருடைய கை வேணும். கரெக்டுங்களா? வில்ல விடுறதுக்கு என்ன வேணுங்க? கை. எப்பொழுது கை எதுக்கு அடையாளமா இருக்குது? செய்தி வாய்ச்சா உங்களுக்கு தெரியும். கை எதுக்கு அடையாளமா இருக்குது சொல்லுங்களேன். கை எப்போதுமே விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்குது. விசுவாசமாகிய கை இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா உங்களுக்கு? தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? விசுவாசம் அதாவது நல்ல தசைகள் இருக்கிற கை இது போல இல்லைங்களா? விசுவாசமாகிய கரம் தேவைன்றார் தீர்க்கதரிசி இல்லைங்களா? அப்போ தேவனுடைய வில்லை அம்பையும் பயன்படுத்த தேவைங்க விசுவாச கரம் வேணும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த கரத்தை வச்சான். அவன் ராஜா சபைக்கு அடையாளமா இருக்கிறான் இல்லைங்களா? இப்ப அவன் கரத்தை வச்சான். அதுக்கு மேல யார் கரம் வேணும்? இப்போ யார் கரம் வேணும்? எலிசாவுடைய கரம் வேணும். எலிசாவுடைய கரம் வேணும். எலிசாவுடைய கரம் யாருக்கு அடையாளம்? எலிசாவுடைய கரம் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு அடையாளம். கரெக்டுங்களா உங்களுக்கு? தீர்க்கதரிசி நான் சொன்ன அந்த செய்தியில காட்டியிருக்கேன். தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ண சொன்னா, உன்னுடைய வலது கையை எடுத்து என்ன பண்ண மார்பிள போடுன்னு சொல்லப்படுச்சு. நம்ம பார்த்திருக்கோம். மார்பிள போடும் போது அது வெண்குஷ்டமா மாறிச்சு. தீர்க்கதரிசி சொல்லார் அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா, அந்த வலதுகரம் கிறிஸ்துவா இருக்குது எப்பொழுதுமே. கரெக்டுங்களா? வலதுகரம் கிறிஸ்து. அது என்ன பண்ணாரு? உள்ள மீட்க வேண்டிய பாகத்துக்குள்ள போகும்போது அது பாவமா இருந்துச்சு. அது வெண்குஷ்டம் எதுக்கு அடையாளம்? பாவத்துக்கும் மரணத்துக்கு அடையாளமா இருக்குது. மோசையோட இருதயத்துல பாவம் இருந்துச்சு. தேவன் என்னங்க? கிறிஸ்து தீர்க்கதரிசியோட கரம் வந்து என்ன இருக்குது? கிறிஸ்துவா இருக்கு. கிறிஸ்து நியாய தீர்ப்புக்குள்ள ஆவாருன்றதுக்கு அடையாளம். கல்லுங்களா? கிறிஸ்து நியாய தீர்ப்புக்குள்ள ஆனாரு. திரும்பவும் உள்ள வச்சு வெளியே எடுக்கும் போது அது திரும்ப என்னங்க? ரீபாத் ஆச்சு. ஆச்சுங்களா இல்லைங்களா? அப்போ வலது கரம் எப்பொழுதுமே தீர்க்கதரிசியோட கரம் எப்போதுமே அடையாளம் கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. பாருங்க அது ஏன் மேற்பொருளா இருக்க வேண்டியதா இருந்துச்சு. தீர்க்கதரிசி செய்தி வாட்சிங்க. அது சொல்றாரு அந்த வலது கரம் கிறிஸ்துவுக்கு அடையாளம். தீர்க்கதரிசி வலது கரம். அப்போ கிறிஸ்துவ வச்சு விசுவாசத்தை பிடிக்கும் போது கரெக்டான அம்பை என்ன பண்ண முடியும்? எய்ய முடியும். இல்லைன்னா எய்ய முடியாது. அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்ட 2 அடையாளங்கள் என்ன? 2 அடையாளங்கள். நம்ம தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்ட 2 அடையாளம் என்னங்க? ஏன் முழிக்கிறீங்களே? ஃபர்ஸ்ட் அடையாளம் உன்னுடைய வலது உன்னுடைய இடது கையை வச்சு என்ன பண்ண? கைய போச்சு ஜம். யாருக்காவது வியாதி இருந்தா பிடிச்சான்னு சொன்னா கை ஸ்வெல்லா மாறும், ரெட்டிஷா மாறும்.
இருதயத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்வாய். 2 அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அப்ப தீர்க்கதரிசியின் வலது கருத்தை வச்சு பிடிக்கும் போது அப்படின்னா வியாதியுடைய அட்டாக் உள்ள தெரியுது. மீன்ஸ் என்னங்க, உங்களுடைய பாடங்களை என்னுடைய பாடல்களை யார் ஏற்றுக்கொண்டது? கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டார். மீன்ஸ் என்ன, அந்த கருத்தை பிடிக்கும் போது அந்த வியாதியுடைய அட்டாக் கிறிஸ்து உணர்ந்த குறிக்கிறது. புரியுதுங்களா? வியாதியுடைய அட்டாக் தீர்க்கதரிசி பிடிக்கும் போது வியாதியுடைய தன்மை, நம்மளுடைய பாவத்தை சுமக்கிறது யாருங்க? ஒரு நபர் வியாதியா இருந்தா, கேன்சரா இருந்தா, அந்த வியாதியுடைய பாவத்தை சுமக்கிறது கிறிஸ்து சிலுவையில. அப்ப இந்த வலது கரத்தின் மூலமா அந்த தீர்க்கதரிசியுடைய கரத்தின் மூலமா காண்பிக்கப்படுது. தீர்க்கதரிசி இடதுகர் ஆக்சுவலி கரத்தின் மூலமா காண்பிக்கப்படுது. அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசியுடைய கரம் கிறிஸ்துவ குறிக்குது. அந்த அந்த யோவாசுடைய கரம் வந்து எதை குறிக்குது? விசுவாசத்தை குறிக்குது. அந்த அம்பை ஏறதுக்கு தீர்க்க சொல்றாரு, எவ்வளவு ஃபோர்ஸா பின்னாடி இழுக்கணுமா அவ்வளவு ஃபோர்ஸா இழுக்கணுமா. நீ எவ்வளவு ஃபோர்ஸா இழுக்கணுமா அவ்வளவு ஃபோர்ஸா இழுக்கணும். எதுங்க? உடன்படிக்கையில வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை எது? கரெக்டுங்களா? அதான் பரிசுத்தாவி. இந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் மாம்சமா தான் பரிசுத்தாவி. அது போய் கரெக்டான டார்கெட் அடிக்கணும். ஒரு டார்கெட் இருக்கு. நம்மளோட டார்கெட் என்னங்க? நம்ம ஒரு டார்கெட் இருக்கு இல்லையா? ஒரு டார்கெட் இருக்கு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு டார்கெட் இருக்கு. அந்த டார்கெட் தான் நம்ம எதிரி. நம்ம டார்கெட் என்னங்க? ஒரே ஒரு டார்கெட் தான். அந்த பூமியில நமக்கு ஒரே ஒரு எதிரி எதுங்க? டெத் இஸ் அவர் டார்கெட். மரணம் இல்லைங்களா? மரணத்துக்கு அதிகாரியே பிசாஸ். மரணம் தானங்க. அந்த மரணத்தை தான் அடிக்க போறோம் இன்னைக்கு நம்ம. அதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படல போறதுக்கு, பாடி சர்ச்சையை குடிக்கிறதுக்கு. அப்ப மரணம் அப்படின்றது அடிக்கிறதுக்கு பாருங்க, அதான் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. கரெக்டுங்களா? அது உள்ள போற வார்த்தை. நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, அப்படி போகும்போது திரு சொல்றாரு, கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் திறந்த போது எலிசா எய்யும் என்றான். எய்த போது அவன் கர்த்தரை ரட்சிப்பின் அம்பு. கிழக்கு நோக்கி எய் அப்படின்னா தீர்க்கதரிசிக்கு என்ன சொல்றாரு சொன்னா, கிழக்குல இருந்து கிறிஸ்து வரதை குறிக்குது. மனுஷகுமாரன் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி பிரகாசிக்கிறது போல மனுஷகுமார் பின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பிரகாசிக்கிறது போல மனுஷகுமார் வருகையும் காணப்படும். அப்படின்னா கிழக்கு நோக்கி எய் அப்படின்னா கிறிஸ்துவாகிய வார்த்தை கிழக்கிலிருந்து வரும்ன்றதுக்கு அடையாளமா இருக்குதுன்ற தீர்க்கதரிசி. பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒன்னொன்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அன்பை கிழக்கு இருக்கிற ஜன்னலை திறவும் என்று சொன்ன போது கிழக்கிலிருந்து தான் கிறிஸ்து இயேசு வருவார். மேலும் சொன்ன போது இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது நீங்கள் அந்த அம்பை இழுத்து வில்லை வைத்து பின்னோக்கி எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இழும் என்றான். அப்போ இழுக்கிறதுக்கு எதுவானா விசுவாச பலம் தேவை. ஆனா விசுவாசம் இருக்கிறது மட்டும் போதாது, நம்ம கையை பிடிக்கிறதுக்கு கிறிஸ்துன்ற கரம் தேவை. கிறிஸ்துடைய கரம் தேவை. தேவோட கரம் கிறிஸ்து அது தேவை இல்லைங்களா? அப்போ தேவைப்படும் போதுதான் அந்த வில்லு இருந்து எது புறப்படும்? தேவோட உடன்படிக்கையிலிருந்து அம்பாகிய வார்த்தை போய் டார்கெட்டை ஹிட் பண்ணும். டார்கெட்டை அப்போ கிறிஸ்து அந்த அம்பிலிருந்து புறப்பட்ட வெளியே வர்றதுக்கு காலத்துக்கு வெளிப்படுறதுக்கு அடையாளமா இருக்கு. இந்த காலத்துக்கு வெளிப்படுறதுக்கு அடையாளமா இருக்குது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, எப்போ எய்த போது என்ன நடந்தது? அந்த அம்பு புறப்பட்டு சென்றது. அவன் அம்பை கொண்டு வரும் என்று சொன்னான். அப்ப அந்த அம்பை எடுத்துக்கோ. வெளிப்படுத்தப்பட்ட அம்பை எடுத்துக்கின்னு இப்போ அடி தரையிலன்ற அடுத்தது அப்படிங்களா? மேல வாட்சி வைப்பாங்க தான். அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, அம்பை எடு, வில்லை எடு, ஜன்னல திறந்து என்ன பண்ணு, கிழக்கு நோக்கி எரின்றார். ஏன்னா லிட்டரலி அங்க அதே எதை குறிக்குதுன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு கிழக்கு பகுதியில தான் சீரியா இருந்துச்சு. சீரியாவை நோக்கி அதான் ஏ சொன்னார். மீன்ஸ் இன்னைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, கிறிஸ்து கிழக்கு இருந்து வர்றதுக்கு அடையாளமா இருக்குன்றார் தீர்க்கதரிசி. அப்ப அங்கிருந்து போய் அந்த அம்பை எடுத்துக்கணும். அதே அம்பு, எந்த ஏற்பட்ட அம்பு பைபிள் சொல்றது அம்புகள் சொன்னா, தீர்க்கதரிசி அதே அம்புன்றார். அதே அம்பை எடுத்துன்னு வந்து தரையில அடின்றார். தரையில அடின்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு. பரிசுத்தாவி அது கீழே சபை, அல்லேலூயா, சபையின் கையில் தேவனுடைய விடுதலையின் அம்பு கொடுக்கப்பட்டது. சபை குழப்பத்துக்குள் இருந்தாலும் அதற்குள்ளா இருந்த பரிசுத்தாவியினர் அதை விடுவிக்க முடியும். அதை கொண்டு என்ன செய்கிறது? அந்த அம்பை எடுத்து 3 முறை அடித்தார்கள். அதை பின்வாங்கி போன ராஜ்யா அவன் ஒரு முறை அம்பு எய்து, நல்லது, நம் நல்லது சபை கட்டிடங்களை கட்டுவோம் என்றான். அப்படின்னு சொன்னா தேவன் சொன்னாரு, நீ அடினார். இங்கதான் பாயிண்ட். இங்கேயும் மிஸ்டேக் பண்றான். அவன் பேக் ஸ்லைடிங் கிங்கா இருக்கிறான், பின் வாட்டத்துல போனவன். அப்படின்னா நம்ம ஏதாவது கஷ்டத்துக்கு தேவனை நோக்கி வர்றோம், அம்பை பிடிச்சி எய்றோம், எல்லாம் கரெக்ட் தான். கிறிஸ்து நம்மளோட கரமா இருக்கிறாரு, சரி, கரத்தை வச்சு வைக்கிறாரு, நமக்கு விசுவாசம் இருக்குது, தேவோட வார்த்தை வெளிப்பட்டுச்சு, கிறிஸ்து நீ வெளிப்பட்டிருக்கிறார், கிழக்கிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறார். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப எப்படி வெளிப்பட்டிருக்கிறார்? தீர்க்கதரிசிக்கு சாபி நோக்கி போகும்போது அவர் ஜேப்பர்சன்ல இருந்து டூசானுக்கு போனார். அங்க டூசானுக்கு போய் அங்க சன்செட் மலையில ஒரு காத்திருக்கும் போது தூதர்கள் வந்தாங்க. எங்கிருந்து வந்தாங்க? கிழக்கிலிருந்து வந்தாங்க. எங்கிருந்து வந்தாங்க?
கிழக்குல இருந்து 7 தூதர்கள் வந்தாங்களா இல்லைங்களா? அப்ப 7 செய்தியாளர்கள் வந்தாங்களா இல்லைங்களா? அவங்களாலதான் அந்த மேகம் உண்டாச்சா இல்லையா? அப்ப மேகம் தானே கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து எங்க இருந்து வந்தாரு? கிழக்குல இருந்து வந்தாரா இல்லையா? கிழக்குல இருந்து வந்து திரும்ப என்ன பண்ணாரு சொன்னா, நீ கிழக்குக்கே போய் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினார். 7 seals ரெவலேஷனை வெளிப்படுத்தினார். இன்னும் சரியா சொன்னா இது பிரமிடா இருக்குது. ஒரு வகையில இது பிரமிடா இருக்குது. எது? வில்லுடைய அம்புடைய கூர்நுனி பாகம் எப்பொழுதுமே என்ன இருக்குது? இது பிரமிடா இருக்குது. இதுதான் தேவன் அனுப்பின பாயிண்ட், தலைக்கல் செய்தி. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இது எதனால உண்டாக்கப்பட்டுச்சு? 7 தூதரால தானே மேகம் உண்டாக்கப்பட்டுச்சுங்க. அதான் தலைக்கல் செய்தி. அதான் நம்ம பிரமிட்ல மேல வைக்க போகிற பாகமே அதுதானே. இதான் தலைக்கல் செய்தி. இங்கிருந்து எபேசு காலத்துல இருந்து லவோதிக்கேயா காலம் வரைக்கும் இங்க வந்துருச்சு. இதுதான் இந்த தலைக்கல் தான் இந்த காலத்துல மேகத்துல இறங்கி வந்துச்சு. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப இதுதான் உடன்படிக்கை அடையாளமா தேவன் என்ன பண்ணாருங்க? கொடுத்தாரு. இதை வச்சுதான் ஜெயிக்க போறோம் நம்ம. தலைக்கல் செய்தி தான் 7 seals revelation. அதான் 7 seals revelation. அதுதான் பாருங்க என்ன நடக்குது. சபை எப்பேற்பட்ட குழப்பத்துக்குள் இருந்தாலும் அதுக்குள்ள இருந்த பரிசுத்தாவியர் அதை விடுவிக்க முடியும். நீ சபையை விடுவிக்கிறதுக்கு அதுதான். ஆனால் அதை கொண்டு என்ன செய்கிறது? அவர்கள் அம்பை எடுத்து 3 முறை அடித்தார்கள். இங்கதான் சபை இன்னொரு முறை தவறு செய்திருக்கிறார் தீர்க்கதரிசி. இன்னைக்கு அடுத்த தவறு இங்கதான் நடக்குது. என்ன செய்யறாங்க சொன்னா, அந்த அம்பு கையில கொடுக்கப்பட்டாச்சு, தேவன் கரத்துல வச்சு எஞ்சிட்டாரு, வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இதை எடுத்து அடிக்கணுமா? அடிக்கும் போது அவன் 3 முறை அடிச்சு நிறுத்திட்டான். எத்தனை முறை அடிச்சு நிறுத்திட்டான்? 3 முறை அடிச்சு நிறுத்திட்டான். அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, எது வரைக்கும் ஜெயிக்கணுமோ அது வரைக்கும் அடிச்சிருக்கணும், அடிச்சுட்டே இருந்திருக்கணுமா. நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, நமக்கு தேவையான பாகத்து மேல மட்டும் வார்த்தையை வல்லமையை உபயோகப்படுத்தணுமா. எல்லாத்துக்கும் முற்றிலுமான விடுதலைக்கு அதை பயன்படுத்தணும்ன்ற தீர்க்கதரிசி. இங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவர் நல்லது, ஒரு முறை அம்பு எய்து நம்ம சபை கட்டங்களை கட்டுவோம். அப்படியா? தேவோட வார்த்தையை எடுத்துக்கின்னு எது மேல அடிக்கிறோம்? வியாதிக்கு அடிக்கிறோம், வேதனைக்கு அடிக்கிறோம், இல்ல நமக்கு எதுக்கு தேவைக்கோ அதுக்கு அடிக்கிறோம். ஆனா முற்றிலுமான விடுதலைக்கு அது தேவை. நிலத்துல போட்டு அடிச்சுட்டே இருக்கணும், அது அடிக்கலன்றாரு. அப்ப அது கீழே நீங்க வாட்சி பாருங்க. அந்த ராஜா 3 முறை மட்டும் தான் அடிச்சான். அப்ப சொல்ற தீர்க்கதரிசி என்ன, அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ 3 முறை தான் ஜெயிக்க போற, அதுக்கு மேல ஜெயிக்க மாட்டேன். யார? ஆசைகள் சீரியாட என்ன சொன்னேன்? இந்த மாம்சத்துக்கும் மரணத்துக்கு நான் சொன்னேன், நீ 3 முறை தான் ஜெயிக்க போற. நம்ம வாழ்க்கையில ஒரு சில ஜெயங்கள் இருக்கு, ஒரு சில ஜெயங்கள் காரணம் இல்ல. காரணம் ஏன்? தொடர்ந்து என்ன பண்றது? நம்ம அந்த அம்பை பிடிச்சி அடிக்கிறது கிடையாது. அம்பை பிடிச்சி என்ன பண்ணுங்க? அடிச்சுட்டே இருக்கணும், தரையில அடிச்சுட்டே இருக்கணும். நம்ம ஒரு சில காரியங்களை மட்டும் அடிக்கிறோம். இன்னும் நம்ம வாழ்க்கையில தோல்வியான பாகங்கள் இருக்கு. 3 முறை அடிச்சாங்க, அது கீழே அடிக்கல. அதனால ஆசைகள் என்ன பண்றான்னு சொன்னா, இஸ்ரேல் ஜனங்களை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க கடைசியில. அதனால இது நடந்தும் யூஸ் இல்லாம போயிடுச்சு. இதை நடந்தோம் 3 முறை தான் வெற்றி நடந்துச்சு. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்? சபை ஓயாம அடிச்சுட்டே இருக்கணும். எதெல்லாம் வெற்றி வாழ்க்கையில வேணுமே, தேவன் உங்களை வச்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அம்பை வச்சு என்ன பண்ணுங்க? இந்த காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய வார்த்தை ஏச்சு என்ன பண்ணும்? வாழ்க்கையில எதெல்லாம் அடிக்கணுமோ அதெல்லாம் அடிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, திரும்ப சொல்றாரு, அது நல்லது, வேத சாஸ்திரத்தை போதிப்போம். அது கீழே முக்கியமா அப்ப என்ன நடக்கிறார் பாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு இன்று இரவு எனக்கு செவி கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒரு மகத்தான கல்வி அறிவு மற்றும் வரலாறு மற்றும் வேத சாஸ்திரம் கற்றுத்தருவது என்ன நன்மையை செய்யக்கூடும். அவர்களுக்கு வேதாகமத்தை கற்பியுங்கள். ஆனால் அற்புதங்களின் நாட்களும் அவர் செய்த மகத்துவமான காரியங்களும் கடந்து போய்விட்டு என்று சொல்வீர்களானால் அது வரலாற்றை தெரிந்து கொண்டது அவர்களுக்கு என்ன நன்மையை உண்டாக்கும். பாருங்க, உங்களுடைய பறவைகளுக்கு சம்பிரதாயமான தீனிகளை போட்டு வயிறார போஷித்து அதன் பிறகு அவர்களை வெளியே விடாமல் கூண்டுக்குள் அடைத்து விடுவீர்கள். அதனால என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நம்ம கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட கழுகுகளா இருக்கும். நீங்க நான் சொல்றேன், இப்பவுமே சொல்றேன், ஈஸியா ஒரு விடுதலையாக்கப்படுது. என்ன கேஜ் கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு கேஜ் கிடையாது. நீங்க என்னங்க, நீங்களா வார்த்தை என்ன பண்ணுங்க? புசிக்கணும், போடுற வார்த்தையை புசிக்கணும். இது கேஜ் மாதிரி உங்களை அடைக்கிற இடம் கிடையாது. நீங்க பாருங்க, தீர்க்கதரிசி சொன்னாரு, உங்க பிள்ளைகளுக்கு இதான் என் டைம் மெசேஜ், இதான் வார்த்தை, ஒரே தீர்க்கதரிசி செய்தி, ஒன் காடு, இதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுறோம், வேத கல்வியை விட்டுறோம். அவன் இங்க வார்த்தையை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு கொடுத்து கிடையாது. டெமான்ஸ்ட்ரேட்னு சொன்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துக்கு அவன் போராடுறதுக்கு, வார்த்தை வச்சு போராடுறதுக்கு விடுறது கிடையாது.
ஏதோ சண்டே மெசேஜ் கேட்டு, விதக்கிழமை மெசேஜ் கேட்டு, நல்ல செய்தின்னு கேட்டு நான் விட்டுறோம். வாழ்க்கையில போராட்டம் வரும்போது போராடுறது கிடையாது. அப்போ இங்க போதிக்கிற வார்த்தையை மட்டும் ஒரு கூண்டு செயின் உள்ள இந்த மாதிரி நிறைய பேர் அப்படிதான், வேற சபைகள் அப்படிதான். அது கேஜா இருக்கு, கேஜுக்குள்ள எது வைக்கிறாங்க? தீர்க்கதரிசி பாக்குறா தெரியுமா? அமெரிக்காவில் போயிட்டு ஒரு ஜூக்கு போயிட்டு அவங்க கழுக பாக்குறாரு. தீர்க்கதரிசி பூமியில நான் பார்த்ததுல ரொம்ப கொடுமையான விஷயம்ன்றார். அந்த கழுக கூட்டின அந்த ஒரு பையன், ஒரு மனுஷன் என்ன பண்ணான், கூண்டுக்குள்ள வைக்கிறான். அது மேல ஏறி 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 அடிச்சு பறக்க பாக்குது, பறக்க முடியுது, மேல போய் கீழே விழுது. அப்படிதான் நாங்க இன்னைக்கு சபைகள் அப்படி மாத்தி வச்சிருக்குது. ஒரு கழுகு கூட்டத்தை மாத்தி வச்சிருக்குது. இன்னொரு டைம் சொல்றாரு, அந்த கழுகுக்கு என்ன பண்ணாங்க, காலில் கழட்டி விட்டு வெளியே விட்டா கூட அந்த கழுகு போகாதான். அதுக்கப்புறம் ஏன் காரணம் என்னங்க? சில கழுகுகள் அப்படிதான் இருக்கு, ஒரு சில சபைகள் அப்படிதான் இருக்குது. தனியா போராடுறதுக்கு, வேட்டையாடுறதுக்கு தெரியறது கிடையாது. ஒரு சோதனை ஒரு மேற்கொள்றது தெரிய கிடையாது. காரணம் என்னங்க? ஒரு லிமிடெட் பிரீச்சிங் மட்டும் தான். லிமிட்டடா உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி மெசேஜ், இது வார்த்தை, தீர்க்கதரிசி, அவ்வளவுதான். வாழ்க்கையில உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா, நீயே போராடு வார்த்தைக்காக. முழங்கால படிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்றது கிடையாது. பேரண்ட்ஸே நம்ம இல்ல, எப்படி பிள்ளைகள் வருவாங்க? புரியுதுங்களா? ஊழியக்காரனே அது இல்ல, எப்படி பிள்ளை சபை வந்து ஒரு கேஜா மாத்தி நீங்க அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. நான் எனக்கு ஃப்ரீ, நான் என்னங்க வார்த்தை இங்க பிரீச் பண்றேன். இந்த இடத்துக்கு குடிக்கப்பட்ட ஆடுகளா தான் கண்டிப்பா இங்க இருக்கும், நான் நம்புறேன். இல்லைன்னு சொன்னா நான் என்னதான் நிறுத்தினாலும் என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. இந்த இடத்துக்கான இங்க போடப்படுற ஆகாரங்களுக்கு ஏற்ற கழுகுகளா இருந்தா எங்க எவ்வளவு தூரத்துல தான் வந்து புசிக்கும். நான் வந்து இங்க ஏதோ கேஜை கட்டி வச்சு உள்ள எடுத்து போட்டு அமுத்தி எல்லாம் பண்றது கிடையாது. தீர்க்கதரிசி அப்படி சொல்ல கிடையாது. கேஜ் என்றது ஸ்தாபனம், அது பாபேலுடைய ஆவி. அது நான் ஓரளவுக்கு தான் வார்த்தை இங்க பிரீச் பண்ற, வார்த்தை போடுறேன். நீங்க அதுக்கப்புறம் என்ன, உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்துக்கு நீங்க தான் போராடணும். ஜபத்துல உட்காந்து நீங்க தான் ஜபம் பண்ணணும். புரியுதுங்களா? உங்களுக்கு ரியலான ஈகிள் ஸ்பிரிட்னு சொன்னா என்ன பண்ணுங்க, அதுக்காக போராடுற குணம் பாரத சொல்றாரு பாருங்க. அடுத்து விடுறது கிடையாது. இன்றைக்கு காரியம் அதே விதமாக தான் இருக்கிறது. நம்முடைய எல்லா படிப்பறிவை கொண்டு, நம்முடைய எல்லா வேத சாஸ்திரங்கள், நம்முடைய எல்லா ஸ்தாபன கோட்பாடுகள் அதெல்லாம் கொண்டு அற்புதமான நாட்கள் கடந்து போயிட்டு என்றும் பாருங்க. ஏங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, கரெக்ட். வார்த்தையை நம்ம ஜெபம் பண்ண பிரதர், எங்க பிரதர் அற்புதம், எல்லாம் பிரீச் பண்றாங்க தான் பிரதர், எல்லாம் சொல்றாங்க தான், ஆனா எங்கேயுமே இல்லையே, எழுப்புதலே இல்லையே. காரணம் என்ன? காரணம் என்ன பிரதர்? மத்தவங்க அவங்க செய்யறாங்களா? மார்க் 16 ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது, ஒரு விசுவாசி கொடுக்கப்பட்ட பாகம். அது ஒரு விசுவாசி கொடுக்கப்பட்ட பாகம். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான காரியத்தையும், மேடு பள்ளங்களை அடிக்கிறதுக்கு தேவன் இன்னைக்கு அம்பை கொடுத்திருக்காரு கையில. ஏகப்பட்ட அம்பு நம்ம கையில இருக்குது. ஒரு இடத்தை அடித்து ஜெயிக்க வேண்டியது நம்மளுது. நம்ம என்ன பண்றோம்? தீர்க்கதரிசி சொல்றாரு, வரலாற்று தேவனை நீங்க பிரீச் பண்ணாதீங்கன்றார். வரலாற்று தேவனை பிரீச் பண்ணக்கூடாதுன்றார். பிரசன்ட் காட் ஜீசஸ் கிரைஸ்ட், எஸ்டர்டே, டுடே அண்ட் டுமாரோ அண்ட் ஃபாரெவர், என்றுமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சேம் எஸ்டர்டே அண்ட் டுடே அண்ட் ஃபாரெவர், என்றுமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த மாறாதவரை பிரீச் பண்ணணும், செய்தியில இல்ல, வாழ்க்கையில பிரீச்சிங்ல பிரீச் பண்ணணும். மீன்ஸ் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், அற்புத அடையாளங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அந்த வார்த்தையை எடுத்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற வியாதியில ஒரு நபருக்கு இருந்தா போய் அதை அடி, அதை வச்சு அடி. கேன்சருக்கு அதை வச்சு அடி. தீர்க்கதரிசி இந்த காலத்துல அப்படி நடந்துச்சு, எங்க அப்படி நடந்துச்சு, அப்படி பேசுறது கிடையாது மினிஸ்ட்ரி. தேர்ட் புல் என்ன பண்ணுங்க? தேர்ட் புல்லுக்காக டெடிகேஷன் வாழ்க்கையில வேணும். புரியுதுங்களா? இப்ப இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணா? அடிக்கல. அப்போ இன்னைக்கு விடுதலை அம்பு என்ன பண்றது? வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. பிசாஸ் தேவனுடைய அம்பு இருக்குது. பிசாசும் ஒரு வில்ல வச்சிருக்கிறான். பிசாசும் வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6 அதிகாரத்துல வெள்ளை கதிர் மேல ஒருத்தர் ஏறி இருக்கிறான். அவன்கிட்ட என்ன இருக்குதுங்க? வில் இருக்குது, அம்பு இல்ல. வில் இருக்குது, அம்பு இல்ல. அம்பு இல்லாம என்னங்க டார்கெட் ஹிட் பண்ண முடியுமா? நிறைய பேர் வில்ல பார்த்து போயிடுறாங்க, ஆனா அம்பு இல்ல உள்ள. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவன் வந்து ஆன்டி கிரைஸ்ட். அவன் வெள்ளை டிரெஸ் போட்டு வர, வெள்ளை குதிரை மேல ஏறி வர்றான். வெள்ளை குதிரைன்றது எதுக்கு அடையாளம்? ஒரு வல்லமைக்கு அடையாளமா இருக்கு. நிறைய பேர் இடத்துல என்ன இருக்குது? வில்லு வச்சுட்டு அம்பே இல்லாம இருக்கிறாங்க. அம்பு இல்ல. பிசாசுல அதிகிறிஸ்து ஆவி தான் கிரியை செய்யுது. நீங்க ஹிட் பண்ண முடியாது, உங்க டார்கெட்டை ஹிட்டே பண்ண முடியாது. அம்ப வச்சுட்டு பயமுறுத்துறான் பிசாசை தவிர. தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் கையில் வில் இருந்தது, ஆனால் அம்புகளை குறித்து ஒன்றும் சொல்லப்படவில்லை. குதிரை மேல் சவாரி செய்கிறவனுக்கு அவனுடைய வில் அம்பு இல்லை. அதை கவனித்தீர்களா? அவன் கையில் ஒரு வில் இருந்தது, ஆனால் அம்புகளை குறித்து ஒன்றும் சொல்லப்பட இல்லை. ஆனா தேவனுடைய கரத்துல வில்லு இருக்குது, அதை ஹிட் பண்றதுக்கு அம்பு இருக்குது. இங்க வெறும் வில்ல மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியாது? சண்டையில ஜெயிக்க முடியாது.
தேவன விடுதலையின் அம்பு பிசாசுக்கு ஒரு வில்ல மட்டும் வச்சு பூச்சாண்டி காட்டுறான். அதை நம்பி ஒரு கூட்டம் போகுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன வில்ன்றது எப்பொழுதுமே எதுக்கு அடையாளமா இருக்கு நம்ம பார்த்தோம். என்னங்க எதுக்கு அடையாளங்க? உடன்படிக்கை அன்பு. தேவன் என்ன பண்ணாருங்க? அன்புன்ற தீர்க்கதரிசி இல்லைங்களா? அது இந்த காலத்துல அன்புன்றதே உடன்படிக்கை அடையாளம். தேவன் ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு, யாரை நேசிக்கிற? சுபாவம் இல்லாத ஒன்றை தேவனால என்ன பண்ண முடியாது? நேசிக்க முடியாது. அதுக்கு வெறும் அம்பை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது இல்லைங்களா? உடன்படிக்கையில 2 விஷயம் அடையாளம் இருக்கு. நம்ம சொன்ன உடன்படிக்கையில 2 விஷயம் இருக்கு, மாறாத விஷயங்கள் 2. ஓத்தன ஆணையும் உடன்படிக்கையில நிறைவேற்ற போற காரியமும் 2 மாறாத விசேஷங்கள். எபிரேயர்ல வாட்சி பாருங்க நீங்க. உடன்படிக்கைனாவே உடன்படிக்கை இருக்கு இல்லையா? உடன்படிக்கை பண்ணுவா தேவனோட மனுஷனோட உடன்படிக்கை பண்றார், அபிரகாமோட உடன்படிக்கை பண்றார். நீ ஹோத் பண்ணுவா. ஹோத்னா என்னங்க? வாக்கு கொடுப்பாங்க. அந்த வாக்கும் நிறைவேற போகிற காரியமும். புரிஞ்சுக்கலாம்? பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் பொய்க்காரனாக இருக்க வேண்டும். ஒரு காலம் அநேக இடிகள் இருக்கலாம், ஆனால் மின்னல் இல்லை. ஆனால் கிறிஸ்துவிடம் இடியும் மின்னலும் ஆகிய இரண்டும் உண்டாயிருந்தன. அநேக இடிகள், அநேக சத்தங்கள், அநேக வார்த்தைகள். நாங்க இடிகளை வச்சிருக்கோம். நிறைய பேர் சொல்றாங்க 7 இடிகளை நாங்க தான் இன்னைக்கு வெளிப்படுத்த போறோம் அநேக பேர் சொல்றாங்க. ஆனா இடிகள் இருக்கலாம், ஆனா மின்னல் இல்ல. மின்னல்ன்றது லைட்னிங்ன்றது அதான் தேவனோட வல்லமை, பிளர் ஆஃப் ஃபயர் வல்லமை இல்ல. ஆனால் அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கற்குள்ள கூர்மையான பட்டயம் பெறப்பட்டது. அதனை கொண்டு அவர் தேசங்களை வெட்டுகிறார். இந்த நபரிடம் வெட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. அவன் மாய்மாலக்காரனின் பாகத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கிறான். வில்ல மட்டும் வச்சு அம்பு இல்லாதவனா இருக்கிறான். ஆனா தேவன் இந்த காலத்துல வில்ல வச்சிருக்கிறார், அம்ப வச்சிருக்கிறார். அது ஏயப்பட்டிருக்குது அப்படின்னா அது வருகை வந்திருக்குதா இல்லையா? அது வருகை அடையாளமா இல்லையா? அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதை எடுத்து என்ன பண்ணும் நீ மனவாட்டி? எதிரி எல்லாம் அடிக்கணும். அது கரெக்டா டார்கெட்டை ஹிட் பண்ணிருக்குது. ஹிட் பண்ண உடனே அதை எடுத்து என்ன பண்ணும்? அடிக்கணும். பாருங்க, அவன் வெள்ளை குதிரை மேல் மேறி ஜெயிப்பதற்கு புறப்படுகிறான். ஜெயிக்கிறான், ஆனா ஜெயிக்கல அப்படின்ற. அவன் ஜெயிக்கல. எதுக்குன்னா வில்லோட வந்திருக்கிறான். அப்போ இந்த காரியம் தான் என்னால இந்த காலத்துல வெளிப்படுறதுக்கு. இப்ப நீ பைபிள்ல முழுசா இல்ல, நீங்க நான் டைம் இல்ல, நான் அடுத்த காரியத்துக்குள்ள நான் போறேன். ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்ல போறேன். இதே மாதிரிதான், இதே அம்பின் காரியம் தான் தாவீது காலத்துல ஒரு காரியம் நடந்துச்சு. தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணினான். நீ வாசிக்கிறேன் பாருங்க, அந்த காரியத்தை மட்டும் வாசிக்கிறேன். யோனத்தான் தாவீதை ஆத்மாவை போல சிநேகித்தான். அவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். நான் உடன்படிக்கைகளை குறிச்சு அநேக டைம் எடுத்திருக்கிறேன். உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டுல அநேக டைம்ல எடுப்பாங்க. உப்பை கொடுப்பாங்க, உடன்படிக்கை அடையாளம். பலி செலுத்துவாங்க, உடன்படிக்கை அடையாளம். தன் மேல போர்த்து கொண்டிருக்கிற ஷாலை எடுத்து போடுவாங்க. நீங்க பாத்தீங்களா இல்லைங்களா? யாக்கோபு யோசேப்புக்கு பல வர்ணமான அப்படின்னா 7 கலர் ரோப்பை கொடுக்குறாரு. அப்ப உடன்படிக்கை அடையாளம். அது 7 கலர் ரோப் உடன்படிக்கை அடையாளம். அதே போல என்ன பண்ணுவான்னு சொன்னா, இங்க பாருங்க, தன்னுடைய பட்டயத்தை கொடுக்கிறது உடன்படிக்கை அடையாளம். பாருங்க, நான் இங்க வாசிக்கிறேன். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். உடன்படிக்கை அடையாளம். இங்க தாவீது எதுக்கு அடையாளம்னு சொன்னா சபை அடையாளமா இருக்குது. ஜோனதான் கிரைஸ்துக்கு அடையாளம். இங்க 2 பேர் உடன்படிக்கை போடுறதுக்கு அடையாளமா இருக்குது. தேவன் கொடுக்குறாங்க. தனக்குரிய பாகத்தை யார் கொடுக்குறாரு? தாவீது சபைக்கு அவர் கொடுக்கறதுக்கு அடையாளமா இருக்கு. இப்ப அடுத்தது தாவீத கொல்றதுக்கு பிளான் பண்றான் அப்சலோம் தான் சவுல் அந்த இடத்துல ஆன்டி கிரைஸ்ட் அடையாளமா இருக்குது. அங்க டெய்லி மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் யார் வரணும்? இப்போ தாவீது வரணும் இல்லைங்களா? தாவீது வரும்போது சொல்லுங்க, தாவீது என்ன பண்ணலாம்? கொண்டுலான்னு முடிவு பண்றாங்க இல்லைங்களா? சபை கூட்டமைப்புக்கு அடையாளமா இருக்குது அது. ஆனா இத வந்து யோனத்தான் என்ன பண்றாரு? நான் நாளைக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறேன், நான் என்ன பண்றேன்னு சொன்னா, நீங்க போய் அந்த கல்லின் நடையில, ஏசேக்கிற கல்லின் நடையில உட்காருங்க இல்லைங்களா? ஏசேல் கல்லின் நடையில டிபாச்சர்னு அர்த்தம். அப்ப அங்க உட்காருங்க. நான் என்ன பண்றேன்? என் அம்பை எடுத்து வில்ல எய்ற ஒரு பிள்ளையான வைக்கிற. அந்த அம்பானது இந்த பக்கம் விழுந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க? வாங்க. அந்த பக்கம் வந்துச்சுன்னா வராதிங்க, போயிடுங்கன்ற ஒரு அடையாளம். அப்படின்னா தாவீது என்ன பண்ணாங்க? தாவீதை கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மனவாட்டியை டெத் பண்றதுக்கு பிளான் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல வில்ல வச்சு ஹிட் பண்ணி என்ன பண்றாரு? காட்டுறாரு. அப்ப வில்லானது அந்த பக்கம் விழும்போது நீங்க வராதிங்க, என்ன பண்ணுங்க? நீங்க தப்பித்து அப்படியே போயிடுங்கன்னு சொல்லப்படுது. தாவீது போயிடுறாரு அந்த கூட்டத்தோட, அந்த டீமோட இல்லாம. அப்ப இந்த இடத்துலயும் தாவீதை எது பாதுகாக்குது?
வெளிப்படுத்தப்பட்ட வில் அம்பு பாதுகாக்குது. அப்ப அந்த இடத்துல தேவனுக்கு என்னங்க, நீ திரும்ப அந்த டீமுக்குள்ள எதுக்குள்ள வராத, சபை கூட்டமைப்புக்குள்ள வராத, நீ வெளியே போயிடு. நீ ராஜாவை தாவீது ராஜாவை மாற போறாரு, அடுத்த ராஜாவை மாற போறாரு. இது ஒரு பெரிய செய்தி, நான் சின்ன லைனுக்காக சொல்றேன் உங்களுக்கு. அப்படின்னா ஜோனத்தான் தாவீதோட என்ன பண்ணிருக்காரு, உடன்படிக்கை பண்ணிருக்காரு, ஜீவனை பாதுகாக்கிறார். தாவீது வசனம் ஆச்சுன்னா தன் ஜீவனை போல நேசித்தான். கிறிஸ்துவன் அப்படி நேசிக்க முடியும்? யார் அப்படி நேசிக்க முடியும்? கரெக்டுங்களா உங்களுக்கு? ராஜபாரம் அவன் ராஜபாரத்துக்கான எலிஜிபிளான பர்சன் யோனத்தான் தான். ஆனா தாவீதுக்கு கொடுக்குற, தாவீதுனா பிலாவுடுன்னு அர்த்தம், அன்புக்குரியவன் அர்த்தம். தாவீது என்ன அர்த்தங்க? தாவீதுனா பெட்ஸ்பர்க், பிலாவுட் அன்புக்குரியவன் அர்த்தம். அன்புக்குரியவன் தான் அன்பு கொடுக்கப்படுது. இன்னைக்கு அது மனவாட்டியா இருக்குது. நான் பேசலாம், நிறைய காரியங்கள் பேசிக்கொண்டே போறேன். யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரன், எல்லாம் முழங்கால் படிக்கலாம். நம்ம நேரம் கடத்த விரும்பல, முழங்கால் படிக்கலாம். இந்த காலத்துல பாருங்க எப்படியா இருக்குது, அது எல்லாம் முழங்கால் படிடலாம்.